ஓகே. கேக்குதா? பரணிய காணா. நம்மளே ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ, கேக்குது. இன்னும் 2 செகண்ட் வந்துட்டாப்படி. அவ்வளோதான். அவரே அப்டேட் சொல்லிடுவார் இப்போ. பரணி ஏற்கனவே தாமதம். அதனால அப்டேட்டோட ஆரம்பிச்சிருவேன். பிரகாஷ் நான் கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிச்சிருங்க. கேக்குது பரணி, ஆரம்பிச்சிருங்க பரணி. அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. யாருப்பா அந்த குழந்தை? அஜித் போல்டானா? ஆமா. யாருப்பா அது? அதேதான் நானும் கேக்குறேன். யாருப்பா அது? அது எனக்கு தெரிஞ்ச கமலோட குழந்தைன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க அப்டேட்டை சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். ஓகே. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு கால்ல இருந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு. வேற எதுவும் கிடையாது. அதான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, டூடு தமிழ்நாடு புக்கிங்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இட்லி கடையோட என்ஜாமி தந்தானே அந்த சாங், வீடியோ சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பராசக்தி ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமா வாங்கியிருக்காங்க பேக் டு பேக். ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பை டீசல் படத்துலேருந்து ஆறு உயிரே அப்படின்ற சாங் ரிப்ரைஸ் வெர்ஷன் ஹரிஷ் கல்யாண் வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கைதியோட மலாய் ரீமேக் பண்டுவான், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. ஸோ அதோட ட்ரெய்லருமே நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபெய்த்ஃபுல் ரீமேக் மாதிரி தான் தெரியுது. அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியாது, அதனால வந்துட்டு அப்படியே இருக்கு. பட் ஆனால் ஓவரால் எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரெய்லரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து சீசன் 5 அதோட ஃபஸ்ட்டு 4 எபிசோட்ஸ் ரன் டைம் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் 1 hour 8 minutes, செகண்ட் எபிசோட் 54 minutes, தேர்ட் எபிசோட் 1 hour 6 minutes, ஃபோர்த் எபிசோட் 1 hour 24 minutes. லாஸ்ட் 2 எபிசோடும் ஒரு 2 hours கிட்ட போகும்னு சொல்றாங்க, தெரியல எப்படின்னு. அதே மாதிரி த ரன்னிங் மேன் அப்படின்ற இங்கிலீஷ் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மிராஜ் அந்த படம் வந்து October 20 சோனி லிவ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அதுக்கப்புறம் லோக்கா படமும் நிறைய பேர் வந்து போட்டது என்னன்னா, இந்த வாரம் ஹாட் ஸ்டாரில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா தீபாவளிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அசுர ஆகமனா அது பிரகாஷ் நான் போட்ட ட்வீட்டு, அது என்னன்னு தெரியல, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் நான். அதோட கிளிம்ஸ் நாளைக்கு காலையில் 11:34 ரிலீஸ் பண்ணுறாங்க. அஞ்சான் அதோட ரீரிலீஸ் வெர்ஷன் November 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தை ரீஎடிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அந்த சிரஞ்சீவி படம் சங்கர வரப்பிரசாத் காரு அந்த படத்துலேருந்து அந்த சிங்கிள் விட்டுருந்தாங்க, லிரிக் வீடியோ. விஷாலா பில்லா அந்த பாட்டு விட்டுருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது வந்து டைட்டில் வந்து படத்தோட டைட்டில் வேறு. படத்தோட டைட்டில் என்னன்னா சம்பரலா எட்டிக்கட்டு, சம்பரலா எட்டிக்கட்டு அப்படிங்கிற டைட்டிலு. அசுர ஆகமனா அப்படிங்கிறது அந்த கிளிம்ஸோட பேர். அவங்க அவங்க அதுக்கு ஒரு மாஸ் டைட்டில் ஒன்று வைப்பாங்க அந்த தெலுங்கு சைடு எப்போவுமே. அது மாதிரி டைட்டில் வந்து அசுர ஆகமனா அப்படிங்கிறது. படத்துடைய பேர் வந்து சம்பர்லா எட்டிக்கட்டு, அது SYG அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. சாய் தரம் தேஜி தான் அவர் பேரை மாற்றிட்டார்ல, சாய் துர்கா தேஜின்னு மாற்றிட்டாரு. இப்போ அவர் தான் நடிக்கிறாரு. அது அந்த கிளிம்ஸ் வந்து நாளைக்கு வந்து காலையில் 11:34 ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். அதே மாதிரி டியூடு மட்டும் இல்லை, பைசன், அப்புறமேட்டு இன்னொரு படம் என்ன படம், டீசல், இந்த ரெண்டுமே வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மொத்தம் 3 படம், தீபாவளி படம் 3 படமே புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. திருச்சியில் 3மே ஓப்பன் ஆயிடுச்சு. 3ம் அந்த பெரிய லெவல் புக்கிங் இல்லைனாலும் இது டியூடு வந்து இப்போதைக்கு முன்னிலையில் இருக்கு. எப்படி சொல்ற, எலெக்ஷன் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் மாதிரி சொல்லணும்னா இப்போதைக்கு அந்த நல்ல புக்கிங்ஸ் அப்படின்னா டியூடுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பைசன் வந்து நல்ல ஸ்கிரீன்லாம் கொடுத்துருக்காங்க. பைசனுக்கும் அந்த ஸ்டார்டிங் புக்கிங் இருக்கு. இப்போ இன்னைக்கு தான் இப்போ தானே ஓப்பன் பண்ணிருக்காங்க. இப்போ நாளைக்கு தான் தெரியும் டோட்டல் அந்த எப்படி புக்கிங்ஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். பைசன் பார்த்தீங்கன்னா, பைசனும் டியூடும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் திருச்சியில். எப்படின்னா வந்து 2 மல்டிபிளெக்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த எல்ஏ சினிமாஸ் அதோட மல்டிபிளெக்ஸ் மெயின் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா டியூடும், சோனால மெயின் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா பைசன், இப்படி 2 கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. புக்கிங்ஸ் திருச்சியில் ஓப்பன் ஆயிருச்சு. மற்ற ஊரில் எப்படின்னு நமக்கு தெரியல.
ஓகே, ஓகே. உங்க ஊர்ல அந்த மலையாள படம் பெட் டிடெக்டிவ் அதுவும் வருது போல. ஆமா, சூப்பர். வருது புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே. நீங்க இப்ப டூட் ஃபர்ஸ்ட் பாத்துருவீங்கல்ல? பாத்துருவேன் பாரு. இன்னும் எனக்கு புக்கிங் பண்ணலாமா வேணாமா யோசிச்சேன். அப்ப நாளைக்கு காலைல போவோம். 9 மணி ஷோவே குடுக்கல. 9 மணி ஷோ கொடுக்கல, அதனால அப்படி அப்செட் ஆயிட்டேன். இப்ப 9 மணி ஷோனா நம்ம ஈஸியா 9 மணிக்கு ஒரு படத்துக்கு போயிட்டு. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, வந்துட்டீங்களா? சொல்லுங்க என்ன ஸ்பெஷல்? பிரகாஷ்ண்ணா, என்ன ஸ்பெஷல் பிரகாஷ்ண்ணா ப்ரோ? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சுகுமார் ப்ரோவ கண்டிச்சிருங்க. நிறைய எது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 10 வயசு குழந்தை மாதிரி. இல்ல, புதுசா பண்றத மாதிரி புதுசா கண்டிக்க சொல்றீங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. 1 வருஷமா 2 வருஷமா அதானே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவரு ஏதோ புதுசா பண்ற மாதிரி. இப்ப என்ன பண்ணாருன்னு மட்டும் சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இப்ப புதுசா என்ன பண்ணாருன்னு. வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணாருன்னு மட்டும் பாருங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அசந்து போயிருவீங்க. அனுப்புங்க பிரகாஷ் ப்ரோ, அனுப்புங்க. நானே அனுப்புற பாருங்க ப்ரோ. நீங்களே சொல்வீங்க நல்லா அனுப்புனாதானே தானே தெரியும். நீங்க இருக்கு. என்னன்னே சொல்லாம காலைல ஒண்ணு பண்ணதுக்கே எனக்கு தாங்க நீங்க முடியல. ஸ்பேஸ் நீங்க ஸ்பேஸ்க்கு வந்து நான் காலைல சொன்னது உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப இது பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. சரி, பாருங்க ஓகே, ப்ரோ, ஓகே. அது ஃப்ரீயா விடுங்க. அது ஃப்ரீயா அனுப்பிட்டேன். விடுங்க. நீங்க சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே பேசுங்க ப்ரோ. இல்ல. அது ஃப்ரீயா விடுங்க. யார் யார் எந்தெந்த படத்துக்கு புக் பண்ணிருக்கீங்க, டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னு பிரகாஷ் சொல்லுங்க. ப்ரோ, அதை பத்தி நீங்க பேசுவோம். சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கா இல்லையா அது சொல்லுங்க. சரி, அதை விடுவோம். நம்ம இப்ப இதுக்கு வந்துருவோம், டாபிக் வந்துருவோம். நீங்க அதை திரும்ப அநியாயம் தான் பண்ணிச்சிருக்கீங்க. காலைல திட்டினதை விட மோசமா பண்ணிச்சிருக்கீங்க. நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். நான் முடிச்சிட்டு கால் பண்றேன் உங்களை. சரி, இப்போதைக்கு வருவோம். தேங்க்ஸ்ண்ணா. இந்த உங்க தீபாவளி படங்களுக்கு என்ன படம் புக் பண்ணிருக்கீங்க? இப்போதைக்கு புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சா? ஏன்னா அது இன்னும் நாள் இருக்குல்ல. இன்னும் 2 நாள் கழிச்சு பேசணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேச கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இல்ல இன்னைக்கு தான் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கேட்டேன். பட் ஆனா உங்க ஊர்ல 11 என்ன சொல்ல, நான் பெரிய படங்கள் 9 மணி ஷோ போடுவாங்க. சில படங்கள் 9 மணி ஷோ போடுவாங்க. அதெல்லாம் ஓகே. பட் இந்த 3 படத்துல ஏதாவது ஒரு படத்துக்கு 9 மணி ஷோ இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா 3 படத்துக்குமே 9 மணி ஷோ இல்லன்றது ஆச்சரியமா இருக்கு. எங்குமே ரெண்டு இல்லையா? ரெண்டு ரெண்டு விஷயம் பாருங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, பெரிய நடிகர் படம் எதுவும் ரிலீஸ் ஆகலைங்கிறது மொதல் விஷயம். அடுத்தது ஒர்க்கிங் டே வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு இவங்க 9 மணி ஷோ போடுற அளவுக்கு இங்க திருச்சியில வந்து அவங்க எதிர்பார்க்கல நினைக்கிறேன். சென்னையில இருக்கு ப்ரோ. சென்னையில எல்லா படத்துக்கும் 9 மணி ஷோ இருக்கும்னா அது இல்லைன்னா தான் ஆச்சரியம். திருச்சியில அப்படி பண்ண மாட்டாங்க. நீதி, நேர்மை, நியாயம்னு இருப்பாங்க. சரி, நேத்து இவர் வரல, தோழர் வரல. பைசன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு அவர் சொல்லவே இல்ல. ட்ரைலர் அவ்வளவா செட் ஆகல. ரொம்ப சுமாரா இருந்தது. அது என்ன இன்னொன்னு ப்ரோ, லாங்கா நீங்களே இருந்துச்சு. எப்படி சொல்றீங்க? நீங்களே என்ன எனக்கு புரியல. ஏன் நான் மனுஷன் இல்லையா? இல்ல ப்ரோ, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமா, அப்கோர்ஸ் எனக்கு மாரிஷல் ராஜ் பிடிக்கும் தான். படம் கண்டிப்பா போய் பார்ப்பேன் தான். பைஸ்னா ஜூடானா முதல்ல பைசன் தான் போய் பார்ப்பேன். பட் ட்ரைலர் எப்படி இருந்துச்சுன்னா அப்படித்தானே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பார்த்தானே பதில் இருக்கு. ஓகே. ட்ரைலர் ஆனா கட் எப்போ இருக்குன்னு கேட்டீங்க. ட்ரைலருக்கு தானே ரிவ்யூ கொடுத்தாரு. அதான் சொல்றேன். பார்த்தா என்ன நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற நான் என்ன அவ்வளவு மோசமா இல்ல, எதுவும் சொல்லலை. எனக்கே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கலையேன்றதுனால எனக்கு ஷாக்கா இருக்கு. நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு படைப்புன்றது அந்த படைப்பு மட்டும்தான். நான் அது எப்பவுமே வந்து அதை அப்படி மட்டும் தான் பார்ப்பேன். அது நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல இது அது எல்லாமே வந்து அது எப்படி இருந்துச்சோ அது எனக்கு என்ன தோணுச்சோ அந்த கருத்தை மட்டும்தானே ஒழிய நான் எப்பவுமே ஒரு ஆளுக்கு வந்து சார்பு நிலை எடுத்து அப்பெல்லாம் நான் பேசினது இல்லை. நான் அதை முன்னாடியே எனக்கு இந்த இதுல எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப லென்த்தா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ட்ரெய்லரு. அப்புறம் இன்னொன்னு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஃப்ரேம்ஸ் அந்த அந்த அதே ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பிலிம் லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்தது எனக்கு அது. அப்புறம் இன் ஜென்ரலா எனக்கு இந்த பாட்டுமே கூட ஒரு இந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. எல்லா பாட்டுமே வந்து எனக்கு நல்லா இருக்கு, ஆனா சனா இருந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு. யூஸ்வலா வழக்கமா ஒண்ணு இருக்கும்ல, ஒரு வாரி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு பயங்கரமா இருக்கும். இந்த வாட்டி எனக்கு அது இல்லை, அவ்வளோ இல்லை. கொஞ்சம் அது இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு இருக்கும், உண்மையா ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. படத்துல என்ன பண்ணிருப்பாருன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா அவ்வளோ இதுவா இல்ல எனக்கு. இப்போ யூஸ்வலா போன படங்களுக்கு எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெருசா அப்படியே பயங்கரமா இல்ல இது வரைக்கும்.
இது பாத்தீங்களா? ஆக்சுவலா 3 படத்து மேலயுமே இந்த விமர்சனம் இருக்கு. என்னங்க தீபாவளிக்கு இப்படி படமா வருதுன்னா, ஹரிஷ் கல்யாண் பேசுனது பயங்கரமா சோக மியூசிக் எல்லாம் போட்டு அது வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் பேசுனது. தெலுங்கு சைடு ஃபுல்லா பிரதீப் எலிவேஷன். அவர் அந்த அவங்க கேட்டதுக்கு ஃபுல்லா பிரதீப் எலிவேஷன். தெலுங்கு சைடு ஃபுல்லா பிரதீப் அதே சோக அதுக்கும் மியூசிக் பிரதீப்புக்கு. அதுக்கும் சோக மியூசிக். ஆமா, அங்க அங்க ஏங்க தெலுங்கு எனக்கு சைடுல அது இல்ல இல்ல எனக்கு புரியல. அது எல்லாருமே பிரதீப் இதை இப்ப பண்ண பேசுனது தப்பு தான். ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோகம் பிரதீபா பேசுனது இவர் ரொம்ப வந்து பெரிய தப்பு. நம்ம இவரு சுதர் ஸ்ரீனிவாசன் ஒரு பேட்டி எடுத்திருந்தார். மாரி செல்வராஜ். அவர் வந்து மாறி ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த பகிர்ந்துட்டு இருக்காரு. அதுல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தந்தானத்தானா அப்படின்னு இருக்கு. அவர் ஜாலியா சிரிச்சு இயல்பா தானே பேசிட்டு இருக்காரு. அதுக்கு எதுக்கு தந்தானத்தானா மியூசிக் போட்டு அதை வந்து ப்ரோமோ போடுறீங்க அந்த இன்டர்வியூக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜென்ரலா இது செல் ஆகுது அப்படிங்கறதுனால. அதே மாதிரி இன்னைக்கு வேற ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். வேற ஏதோ ஒன்று பிக் பாஸ் ப்ரோமோ. அது நார்மலா இருக்கு. அதுக்கு அதாவது 2 பேரும் ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்து பயங்கரமா ஒரு ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு அது இந்த பிரேக்கிங் நியூஸ் திவாகருக்கே சோக பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி நம்மள ஆக்கி விட்டுறாங்க தோழர் ப்ரோ. சொல்றேன் இல்லங்க, நான் சொல்றது அது அபிஷியலா அந்த சேனலே பண்றது இருக்குல்ல. எடிட் பண்றவங்க வேற பண்றது பரவாயில்ல. சுகுமாரா நீ வேற திவாகருக்கு நேற்று வந்தா ஐயா பாகுபலி சாக போட்டு வச்சிருக்கானுங்க. என்னால ஐயா தயவு செஞ்சு திவாகர்ங்கிற வார்த்தை எடுக்காதீங்க ப்ளீஸ். அடுத்த கட்டத்துக்கு இல்ல அதான் பிரகாஷ், நான் என்ன சொல்றேன்னா இவங்க கிடையாது. நான் சொல்றது சேனலே அபிஷியலா இவங்களே பண்றது இருக்குல்ல. எடிட் பண்றவங்க என்ன பண்ணலாம். பட் அபிஷியலா இதுதான் விக்குதுன்னு நினைக்கிறாங்கல்ல. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. அப்புறம் குறிப்பா எனக்கு இது இன்னொன்னும் எனக்கு இது ஒவ்வொரு படத்தப்பையும் பிரதீப் வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வைக்கிறது இருக்குல்ல. அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரிப்பீட்டேட்டிவான ஒரு டாக்டிக்கா தான் இருக்கு. இல்ல அது உண்மைதான். ஆனா வந்து தெலுங்கு சைடு மட்டும் என்ன நடக்குன்னு சொல்றாங்க. தெலுங்கு சைடு இதான் கேட்க போறோம், நீங்க இதான் என்ன பதில் சொல்றீங்க, இல்ல நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க, அவங்களே ஒரு பதிலையும் கொடுத்துருவாங்க, கேள்வி கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் தெலுங்கு சைடு நாங்க இது கண்டென்ட் ஆக்க போறோம் அப்படின்னு அவங்க வம்படியாவே இதை பண்ணுவாங்க. அவருக்கு தமிழ்ல பண்ணது தெலுங்குலயும் அதை தெலுங்கு பிரசாதம் இருக்கணும். அவர் பிரஸ் கண்டென்ட் பாக்குறாரு தெலுங்குல. தமிழ்ல அது மட்டும் இல்ல பிரகாஷ், இந்த இது கவனிச்சிங்களா நீங்க? கயடு லோகர் வந்து ரீசெண்டா இப்ப இந்த ஏஞ்சல் இருக்காங்கல்ல, அவங்களோட பாட்காஸ்ட்ல வந்து பேசியிருந்தாங்க. போன வாட்டி எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்களா அந்த பிள்ளை பாவம் கயடுல வர அந்த பேட் பாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா இல்ல ஒரு நல்ல பையனை லவ் பண்றதுக்கு ஒரு கெட்ட பையனை வந்து திருத்தி அப்படி பண்றதுலதான் எங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது இவர் பிரதீப் சொல்லி கொடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணி தான் நாங்க அதை பேசணும். அது ஒரு ஸ்கிரிப்டடா நாங்க இப்படி கேளுங்க அப்படி பதில் சொல்றான் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த நேரத்துல இவங்க திட்டினப்பே நான் சொன்னேன். ஒரு இன்டர்வியூல அதை சொல்லி அதை கலாச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் போய் தெலுங்கு இன்டர்வியூல அவங்க அதே பேசுறாங்க. கண்டிப்பா அது பேசி வச்சு சொல்லி பேசுறாங்க போல. இந்த அடி அடிக்காதீங்கடா டே அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லலாம் பார்த்தா இப்ப அவங்க அதை சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட அது எல்லாமே. ஆனா இது எதுவுமே இல்லாம இல்ல இதுவும் உண்மை என்னன்னா ஹீரோயின்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோயின்ஸுக்கு பெரும்பாலும் அது முக்கியமா வளர்ந்து வர ஹீரோயின்ஸ் இல்ல இப்பதான் முதல்ல அவங்க பெருசா பேசப்பட போறாங்க அப்படின்னா அந்த ஹீரோவோ இல்ல டைரக்டரோ வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2-3 விஷயத்துல கொடுப்பாங்க. ஒன்னு வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்க ஹீரோயின் கன்ஃபார்மா இவங்களே ஒன்னு இப்ப ஒரு இந்த ஈஸ்வரன் நாடி லான்ச்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் சுசீந்திரன் ஒரு விஷயம் பண்ணிருப்பா தெரியுங்களா. அவங்க இந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்க ஹீரோனுக்கு இந்த வேலையை செய்வாரு. அந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாமே செய்யறாங்க. நீ சொல்றது உண்மைதான். அதுல ஆனா அடி வாங்கி கொடுக்காமயாச்சும் அவங்களுக்கு உருப்படியா ஏதாவது நல்ல கொஞ்சம் ஏதாவது வர மாதிரி அவங்களுக்கு பண்ணலாம். அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும் போது கூட எனக்கு என்னன்னா உங்க ஹீரோவை நீங்க டம்மி பண்ண மாட்டீங்கல்ல, அப்ப எதுக்கு அவங்கள மட்டும் பண்றீங்கன்ற மாதிரி கூட இருக்கும். பட் ஓகே, அது வேற டாபிக். பட் ஸ்டில் எனக்கு இந்த மொத்த இதுலயுமே இது எல்லாமே ஒரு மாதிரி பிளான் எலிவேஷன் மாதிரி இருந்துச்சுல்ல, ஒரு கிரியேட் பண்ண மாதிரி. எனக்கு அது எதுவுமே இல்லாம ஒரிஜினலான எலிவேஷன்ன்றது என்ன தெரியுமா, இவர் கொடுத்தது தான். நாகார்ஜுனா செஞ்சது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரஜினியை பார்த்தேன் இதே மாதிரி. அதுக்கப்புறம் நான் தனுஷை பார்த்தேன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் உன்னை பாக்குறேன்னு சொன்னது இருக்குல்ல, அத நாகார்ஜுனா இடத்துல இருந்து ஒருத்தர் சொல்றதுக்கு பெரியது. ஏன்னா எனக்கு அது ஒண்ணு எப்பவுமே என்ன அது ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். தெலுங்குல இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்ல, அதாவது லெஜெண்ட்னு சொல்றாங்க இல்ல, அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கூட ரொம்ப சாதாரணமா வந்து ஒரு ஒரு சின்ன படங்கள் அவங்க ஊரா இருந்தாலும் சரி நம்ம ஊரா இருந்தாலும் சரி. இப்ப நானி வந்து ஜெய்பீமுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கலன்னு ஜெய்பீம் போட்டு அந்த இதயம் நொறுங்குற மாதிரி ஒரு இமேஜ் போடுறாரு. அதுவும் ஒரு தெலுங்கு படத்துக்கு அவார்டு கிடைக்கலாட்டி நம்ம பண்ணிருப்போமான்னு நமக்கு நம்மளோட ஸ்டார்ஸ் பண்ணிருப்பாங்களா நமக்கு தெரியாது. ஆனா அதான் ஒருத்தர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு இங்க மார்க்கெட் கிடையாது பெருசா. அத பண்ணப்ப மெய்யழகனும் பிரைஸ் பண்ணியிருந்தாரு ப்ரோ. மெய்யழகனுக்கு அவர் அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் 2-3 படி மேல போயிட்டாப்ல.
இந்த 10 வருஷத்துலயே நம்மவே நான் பார்த்த சிறப்பான படம் அதுதான். படத்தை வந்து ஒருத்தர் பெஸ்ட் படம்ன்றாரு. அதான் சொல்றேன் எனக்கு அவங்க நம்மள மட்டும் கிடையாதுங்க, அவங்க ஊர் ஹீரோஸையுமே ஒரு விழாவுக்கு போய் வாழ்த்துறதுன்னு இருக்குல்ல, ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு போய் வாழ்த்துறது அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன வேணா சொல்லலாம். அவங்களுடைய நெக்ஸஸ்குள்ள இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல டைரக்டர் எடுத்து அவங்களுக்கு படம் பண்ண வரவங்களா இருக்கலாம். ஆனா அப்படி கூட இங்க வர மாட்டேன்றாங்க பாருங்க. ஸோ நம்ம ஊர் ஸ்டார்ஸ் வந்து ஒண்ணுமே அந்த ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன்ல, அந்த அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க இந்த இவ்வளவு தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா பண்ணிருக்காங்க அந்த விஷயத்த. அதுதான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு இந்த மொத்த ப்ரமோஷன் கேம்பெயின்லயே ஒரிஜினல் எலிவேஷனா இருந்துச்சு. இன்னொரு ஒரிஜினல் எலிவேஷன் வந்து அமீர் வந்து விக்ரமுக்கு கொடுத்த எலிவேஷன், விக்ரமுக்கு அது சார்ந்து அப்படியே துருவுக்கு கொடுத்த எலிவேஷன், அது வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு அதை கேட்கும் போதே. இல்ல விக்ரம் தானே ஒரு காலத்துல டேட்ஸ் பாத்துட்டு இருந்தாரு. விக்ரம் இவர் அமீர் தானே விக்ரம்க்கு டேட்ஸ் பாத்துட்டு இருந்தாரு. டேட்ஸ் எல்லாம் பாக்கலங்க. ஓ நீங்க இதான் சொல்றீங்களா? இல்ல அப்போ பாலா கூட இருந்தப்ப அது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல பாலா கூட இருந்தப்ப இல்லங்க, அந்த ஃபர்ஸ்ட் சேது முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கூடயே இருந்ததா ஒரு இன்டர்வியூல கூட. ஆமா, ஏன்னா அவர் படம் பண்ண வந்தாரு அப்போ. விக்ரம் அமீர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆக வேண்டியது விக்ரம் கூட தான். சோ அந்த டைம்ல அவர் கூட இருந்தாரு. ரொம்ப நாள் பார்த்து இந்த படம் எல்லாம் வேணாம். ஆமா ஆமா ஆமா, அது டேட்ஸ் பாக்குற மாதிரி இல்ல. பட் யா நீங்க யூசுவலா அந்த டைட்டில் எப்படி வச்சுக்கோங்கன்னா, யாராவது சினிமா தெரிஞ்ச, ட்ரேட் தெரிஞ்ச, டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்ச ஒருத்தங்கள கூட வச்சுக்கோங்க. ஆமா ஸ்கிரிப்ட் நான் கேட்டேன், இந்த ராஜகுமார் நான் தான் கேட்டேன், வேணான்னு சொன்னேன், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, அவர் தான் பண்ணிட்டு இருந்தார் இந்த டைட்டில். அது அது ஒரு இது மாதிரி, இது கிட்டத்தட்ட சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி. ஆல்சோ இன்னொன்னு, இவர் ப்ரொஃபஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்க ஊர்ல மதுரையில, அதனால அவருக்கு அந்த சைட்ல உங்களுக்கு தெரியும்ன்றதுனால அந்த இருந்தாப்பு. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒருத்தர் டீமான்ஸ்ல ரிவ்யூ கேட்க சொல்லிட்டே இருக்காரு ப்ரோ. இல்ல படத்துக்கு போனால இன்னைக்கு நான் ஸ்பேஸ் வரல, அப்படியே விட்டு மறந்துட்டேன். உண்மையாலுமே வந்து செம்மையான ஒருத்து தான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலு, செகண்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல இவ்வளவு பெரிய ஒரு எமோஷனலான ஒரு செகண்ட் ஹாஃப் வைப்பாங்க நான் வந்து எதிர்பார்க்கல. முழுக்க வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு டிராமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க ஒரு மசாலா படம் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு டிராமாவா இருந்துச்சு. டிராமா பேஸ்ல எனக்கு என்னன்னா, இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஸ்பாய்லர் தான். அதாவது கதைக்குள்ள இல்ல, சீன் சொல்லலை, அதை போற போக்க மட்டும் ஸ்பாய்லர் சொல்றேன். எப்படின்னா, எனக்கு நான் நம்ம ஸ்பேஸ்ல ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன், 100 தடவைக்கு மேல சொல்லியிருப்பேன். எந்த படத்துல எந்த கதையில வில்லனுக்கு நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த கதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்குள்ள ஈஸியா உங்களுக்கு வந்து அது உண்மையாக ஹிட் ஆகக்கூடிய படம், ஹிட் ஆகிறதுக்கு ஒருத்தான படம் அப்படின்னு உங்களுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லும். அதுதான் உங்களுக்கு ஏத்துக்கும். நீங்க தனி ஒருவன், அரவிந்த் சாமியா இருக்கட்டும், எந்த படம் வந்தாலும் வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும். இப்போ மாஸ்டர்ல வந்து விஜய் சேதுபதிக்கு பவானி கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இதே ஒரு 100 ரூபா சொல்லியிருக்கோம் உதாரணத்துக்கு. திரும்ப சொல்ல ஈஸியா சொல்லணுங்கிறதுக்காக அதை சொல்ற ரெண்டையும். அந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங்ல எதுல முடிச்சாங்களோ அதுல இருந்தே ஆரம்பிச்சாங்க. நமக்கு போது நல்லா ஒரு கம்பவா ஒரு இந்த திகனா மாதிரி பயங்கரமா படப்படன்னு சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான் எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஜெனிட்ஸ்னு நம்ம ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் சீசன் சொன்ன ஒரு கேரக்டர், அந்த காமெடி கேரக்டர், அது ஒரு இங்க வந்து சூப்பரான ஒரு சீன் ஒன்று பண்ணும். இந்த ஹீரோவை விட, அதாவது ஆல்மோஸ்ட் இந்த படத்துல படம் பூரா ஹீரோ ஒன்று பண்ணாலும் ஹீரோவா கேரக்டரை விட இந்த ஜெனிட்ஸ் கேரக்டர் கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் இருக்கும். எல்லாமே செம்ம அப்ளாஸான சீனு, செம்ம மாசான சீன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே சரிக்கு சமமா அல்லது அதுக்கும் மேல அப்படின்னா, அந்த வில்லனோட இந்த ஆகாஷாவோட என்ட்ரி, அந்த என்ட்ரில இருந்து ஃபுல்லா வந்து மிரட்டி விட்டாங்க. அதே மாதிரி பரணி ஒன்று சொன்னா, அப்படி அனிமேஷன் வந்து அனிமையை பார்க்கறதுக்கு டிவியில ஒரு மாதிரி இருக்கும், தியேட்டர்ல வந்து பயங்கரமான ஒர்க்கா இருக்கும் அப்படின்னாரு. இன்னொருத்தர் கிருஷ்ணான்னு சொல்லி நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் இந்த அனிமையை பத்தி நிறைய நமக்கு வந்து சொல்லி கொடுத்தவர். அவர் சொன்னார் என்னன்னா, எதுக்கு 2 வருஷம் டிலே ஆகுது அப்படிங்கிறது நீங்க தியேட்டர்ல படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அனிமே ஒர்க் வந்து தியேட்டர் வெர்ஷனுக்கு பயங்கரமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும்னாரு. அது கண் கூட தெரிஞ்சிச்சு. சூப்பரான ஒர்க். அந்த ஆகாஷா கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல முழுக்க ஒரு எமோஷனல் ஆங்கிள் ஒன்று வச்சிருப்பாங்க. வில்லனுக்கு இது மாதிரி கதைகள் கிட்டத்தட்ட இந்த அனிமே சீரியல்ல, அதாவது முக்கியமா இந்த டீமான் ஸ்லேயர்ல ஒவ்வொரு டீமான், அதாவது ஒவ்வொரு வில்லன்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. அதுல பல பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். ரொம்ப நான் இந்த அண்ணாத்த கதையை சொல்லி கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அதாவது அண்ணன் தங்கச்சி கதைன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது ஒரு எமோஷனலான சரியான டச்சிங்ல முடிச்சிருப்பாங்க. அவங்க வில்லன்கள் தான், ஆனா வில்லன்களுக்கு ஒரு எண்டிங் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ராப்பர் எண்டிங். அந்த ப்ராப்பர் எண்டிங்னா கிட்டத்தட்ட நம்ம
சரி ரைட்டியா அப்படின்னு ஒரு நம்ம ஒரு இலகுவான நம்ம விட்டு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரெண்டிங் வச்சிருப்பாங்க சொன்னாலும் அதே மாதிரி இதுலயும் அந்த ஆகாசா கேரக்டருக்கு ஒரு அவ்வளவு கொடூரமா நம்ம தேர்ட் சீசன்ல பார்த்துட்டு தேர்ட் சீசன் இதுலயும் கொடூரமா தான் இருக்கு. ஆனா என்னன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வைக்கிறது. அந்த பேக் ஸ்டோரியில வந்து நம்ம தமிழ் படம் ஒரு 50 படங்களாச்சும் அந்த அந்த ஆங்கிள் பார்த்துருப்போம். அதனால இன்னும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அதுலயும் அந்த வில்லனுக்கு வைக்கிற ஒரு பேக் ஸ்டோரியில அதுல நம்ம வந்து அவனோட கேரக்டர் ஆர்க் இருக்குல்ல, அந்த ஆர்க்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதும் நம்ம வந்து ஏத்துக்கிறதும் அது எமோஷனல் ஆங்கிள் இவங்க சொல்றதும் ஒரு செகண்ட் ஹாஃப் டோட்டலாவே ஒரு டிராமா ஆங்கிள் சொல்லியிருந்தாலும் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்ப நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அந்த இன்ஃபினிட்டி வார் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட 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 படம் ஒரு அடிதடியாவே இருக்கும். அதுல எமோஷனல் ஆங்கிள் ரொம்ப 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 கம்மி. நீங்க ஸ்பைடர் மேனு இன்னொருத்தர் இருப்பாரு அவரு ஐயா அவரு தெரியல, விஜய் சேவி டப்பிங் பண்ணாரு அந்த கேரக்டர் உள்ள இது மாதிரி அவர் சில இதை வச்சுதான் அயன்மேன் அது வாய் டக்குன்னு வரல. ஆமா அதுவும் இன்னொருத்தர் பிளாக் மேன் ஒருத்தர் அவர் உள்ள பிளாக்ல அதுவுமே இவங்களுக்குலாம் வச்சுதான் அந்த அந்த ஒரு அப்புறமேட்டு இந்த ஆர்ச்சரி விட்டு ஒன்று பண்ணுவாங்க ஓப்பனிங் சீன்ல. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அங்கே எமோஷனல் ஆங்கிள் வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப கம்மியா 1% வச்சிருப்பாங்க. மற்ற எல்லாமே கலர் ஜிகனா தான் அடுத்த எல்லா சைடும் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு என் கேம் மாதிரியான ஒரு ஒரு கான்செப்ட் தான் இதுவும். இதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே எடுத்துருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க வில்லனுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி தான் பெரும்பாலான சீன்ஸ் இருக்கு. வில்லனுக்கு பேக் ஸ்டோரி, வில்லனுக்கான அந்த டிராமா, அதே மாதிரி வில்லனுக்கு ஏன் இப்படி ஆறான், அதே மாதிரி எல்லா வில்லனுக்கும் இப்படிதான் ஆறாங்க நமக்கு அது டெம்ப்ளேட்னாலும் அந்த கதையும் நமக்கு பிடிச்சி போறதுங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போகும்போது என்னடா இவ்வளவு நேரம் டிராமா போகுது, இதுக்கு மேல போயிட்டே இருக்கும் போல இருக்கு அப்படின்னா அங்க அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது நம்மளை ரசிக்க வச்சிடறாங்க. அந்த சீனை அதுக்கப்புறம் போக 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 நம்ம ரசிக்க வச்சு திரும்ப கொண்டு போய் ஹை நோட்ல கொண்டு வந்து முடிச்சாங்க. அதுதான் எனக்கு வந்து இந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த எமோஷனல் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் இழுக்குதுன்னு நினைச்சது கடைசியில் அதுதான் ரொம்பவே பிடிச்சி போச்சு. படத்துல யோசிச்சு பார்த்தா அந்த அந்த மாதிரி தமிழ் படம் ஒரு 50 படம் பார்த்திருப்போம். அந்த 50 படத்துல ஒரு நமக்கு ஒரு 5 படம் தான் அந்த மாதிரி எமோஷனல் டெப்த் கொடுக்கும், நமக்குள்ள கொடுக்கும். அதாவது அந்த உணர்வை நம்மள்ட்ட கடத்தும். மிச்ச படம்லாம் இவன் என்னடா இவன் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும், அழுகை சீனோ எதுனாலும். ஆனா அந்த துன்பத்தையும் காதலையும் நமக்குள்ள கடத்துறதுக்கு, அதுவும் அனிமை மூலமா கடத்துறதுக்கு அது இந்த படம் ரொம்ப பக்காவா பண்ணிருக்கு. அதனால இவ்வளவு கோடி கலெக்ஷன், அது எத்தனையோ ஆயிரம் கோடினாங்க, அதுக்கெல்லாம் ஒருத்துதான் இந்த படம். நல்ல படம். நீங்க எல்லாம் அந்த அனிமையில சீரீஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா போட்டியில் வரும்போது பாத்துருங்க, நல்லா இருக்கு. நான் வந்து இப்ப அனிமேக்கு லவர் ஆயிட்டேன். அனிமே இனிமேல் அனிமே சீரிஸ் லவர்ஸ் இனிமேல் நம்மளும் அந்த கேட்டகரியில உள்ள புந்தாச்சு. டெத் நோட் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி நினைக்கிறேன் அனிமேக்குள்ள. அவ்வளவுதான், இதுக்கு மேல சொன்னா என்ன ஸ்பாயிலர் சொல்லாம இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. யாருமே பேசல. கமல் ப்ரோ ஸ்பாயிலர் சொன்னா இன்டர்நெட்ல எதுவும் தெரியாது ப்ரோ, உங்கள்ட்ட கேட்க சொன்னாரு பார்த்தவரு. ஓகே 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 ரைட். ஆல்மோஸ்ட் ஸ்பாயிலர் இல்லாம தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. அது இந்த தோலா படத்துல இந்த இந்த ஒரு சீன் மட்டும் சொல்லியிருந்தோம். தோலா படத்துல ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவோம், நாகார்ஜுனாக்கும் கார்த்திக்குமா, நாகார்ஜுனாக்கு ஏன் கார்த்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவங்க எத்தனையோ பேர் வேலை செஞ்சிருக்காங்க, எத்தனையோ பேர் வேலையை செய்வாங்க அதுக்கப்புறமும். ஆனா கார்த்தியோட இது என்னன்னா அவர் ஒரு பேஷண்டா பார்க்க மாட்டார், அவரை ஒரு சக மனுஷனா பார்ப்பார், அவ்வளவுதான். அது அந்த மாதிரியே ஒரு சீன் ஒன்று இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சேன் அது அந்த சீன். ஏன்னா அது வந்து அவங்க எடுத்திருக்க விதமும் அதை வந்து ஃபினிஷ் பண்ண விதமுமே நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திபன் படம் ஒன்று இருக்கு, சொர்ணமுகின்னு ஒரு படம் இருக்கு. சொர்ணமுகி படம் நம்ம இந்த எல்லா படத்தையும் இந்த மாதிரி இதுவே சொன்னேன், ஒரு 50 படம் சொன்னா அந்த 50 படத்துல சொர்ணமுகி, தோலா இதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தும். அதை வந்து அனிமையை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான், இப்போ யாரும் பேச வந்தீங்க சொல்லிடுங்க. ப்ரோ அதே மாதிரி இப்போ வந்து ஆதி ப்ரோ சொன்னார் நினைக்கிறேன், மெய்யழகன் படம்லாம் ஏதோ அவார்டு தரலன்னு சொல்லிட்டு தெலுங்குல இந்த நாகார்ஜுனா ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னா அது நம்ம கண்டிப்பா நமக்குமே அப்படி இருக்கும் ப்ரோ. ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்திருப்போம் மெய்யழகன்னு, அதுக்கே ஒரு பெருசா யாருமே ஒரு அவார்டோ பெருசா எதுவுமே இதாகலன்றது ஒரு இதாக தான் எல்லாருக்குமே இருக்குது. அது வந்து ரீசெண்டா இவர் சொன்ன மாதிரிதான் மெய்யழகனுக்கு ஆக்சுவலா வெயில் தானே இதுல இது கிடைச்சது, பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சது கார்த்திக், மீன் பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கிடைச்சது கார்த்திக் நினைக்கிறேன் விகடன் அவார்ட்ஸ்ல. அப்புறம் இப்போ ரீசெண்டா வேற வேற அவார்ட்லயும் ஏதோ ஒன்று கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். பட் மெய்யழகனுக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு ரிவ்யூவர்ஸ் டீமே நல்ல பேர் தான் கிடைச்சது, நல்ல ரிவ்யூ தான் கிடைச்சது. ப்ளூ சட்டை மட்டும்தான் திட்டினாப்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு மெய்யழகனுக்கு மக்களுமே ரொம்ப நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க, ஆடியன்ஸுமே
இந்த இதுதான் கொடுத்திருந்தாங்க ஓரளவுக்கு. எனக்கு இந்த 20 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் டிராகா இருந்துச்சு, மத்தபடி எங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு தான். யாரும் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை கிராஷ் பண்ண மாதிரி நான் பார்க்கல. இல்ல ப்ரோ, ஒரு அவார்டா சொல்றேன், நிறைய பேர் கொஞ்சம் இதான் வரல. 96 அளவுக்கு இது ரீச் ஆகல. எல்லாமே எனக்கு பாட்டும் நல்லா இருக்கும், அந்த கமல் சார் பாடிட்டு போற ஒரு பாட்டும் நல்லா இருக்கும், அந்த பிஜிஎம் அதுவும் நல்லா இருக்கும். அதையும் அந்த அளவுக்கு தாண்டி வரல. ஆனா படம் ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் மெய்யழகன் பாக்குறப்ப. எனக்கு தெரிஞ்ச அவார்டா இருக்கலாம். அவார்டா போன வருஷம் இந்த கம்பீட்டிங் எது கூட பண்ணுச்சுன்றது இருக்குல்ல, மேபி அதனாலயா இருக்கலாம். மற்ற படங்கள் இந்த வருஷம் ஆக்சுவலா போன வருஷத்துக்கு அவார்டு அதிகமா வாங்குனதுன்றது எனக்கு தெரிஞ்சு வாழை வாங்குச்சு, கொட்டுக்காளி வாங்குச்சு, அமரன் வாங்குச்சு, லப்பர் பந்து வாங்குச்சு, மகாராஜா வாங்குச்சு. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால மேபி வரலன்னு நான் நினைக்கிறேன். வந்து லேடிஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், மேபி அதனால இன்னும் இன்னொன்னுங்க, ஒரு படம் எந்த அளவுக்கு வசூல் ஆகுது, எவ்வளவு தூரம் பயங்கரமா போகுது, அதெல்லாமும் கன்சிடரேஷன்ல வைக்கிறாங்க அவார்ட்ஸ்ல. அது எப்பவுமே ரீசெண்டா அப்படிதான் இருக்கு. கேட்கல சரியா கொடுக்கலங்க. 96 ரிலீஸ் அன்னைக்குலாம் அந்த அளவுக்குலாம் இல்ல, ஒரு 2-3 days வேர்ட் ஆஃப் மவுத் வந்ததுக்கு அப்புறம் பூம் ஆனிச்சு. இல்ல அதான் சொல்றேன், அதோட ஃபைனல் கலெக்ஷன் வந்து அவார்டு கொடுக்கும்போது அதையும் ஒரு கன்சிடரேஷனா இப்பெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தாண்டி பல வருஷமாவே அவார்ட்ஸ் வந்து யார் வந்தா நமக்கு அந்த வியூஸ் அதிகமா வரும், இல்ல யார் வந்தா கூட்டம் வரும், யார் வந்தா அவங்களை ப்ளீஸ் பண்ணலாம், யார் வந்தா இது ஷேர் ஆகும் பயங்கரமா, இது எல்லாத்தையும் இந்த வணிக நோக்கங்கள் எல்லாத்தையும் கணக்குல வச்சு தானே கூக்குறாங்க. 96 டைம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தொடர் வாரம் நல்ல படம் இருந்துச்சு. அப்ப தொடர்ந்து ராட்சசன், அதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து அன்னைக்கே வந்துச்சுங்க. 4 படம் ரிலீஸ் ஆச்சு, 4மே பயங்கரமா இருந்துச்சு. வடச்சென்னை வந்துச்சு நடுவுல, பரியரும் பெருமாள், பரியரும் பெருமாள் சரி காம்படிஷன் அந்த இல்ல அந்த டைம்ல விஜய் சேதுபதி மந்த்லி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு டைம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தாரு அந்த டைம்ல வரலாம். எனக்கு டவுட், அன்னைக்கே 4 பேர் ஆதி ப்ரோ தான் ட்விட்டர்னு போட்டு அன்னைக்கு இந்த மெய்யலங்கள்ல வந்து அரவிந்த் சாமி கேரக்டர்ல அஜித் நடிச்சா நல்லா இருக்கும், நீங்களா ப்ரோ போட்டிருந்தீங்க? நான் டவுட்ல தான் கேக்குறேன். இல்லையே நான் போடல, வேற யாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அது நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். சொன்னீங்கன்னா அந்த படத்தை ரீசெண்டா லாஸ்ட் வீக் பார்த்தேன், நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த அரவிந்த் சாமி கேரக்டருக்கு அஜித் நடிச்சா கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு ஃபேனா அவர் நடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஹானஸ்டா அப்படி சொல்றேன்ல, ஆனா அப்படி பண்ண முடியாது. என்ன தெரியுமா, சில நேரம் நம்ம ஒரு அளவுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் பண்ணலாம், பட் என்ன ஆயிரும்னா ஒரு படம் பண்றதுன்றது ஒண்ணு அந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் சந்தோஷமா இருக்கணும், இல்ல அந்த டைரக்டரோட ஃபேன்ஸ் சந்தோஷமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பிரகாஷ் மகாதேவ் வந்து அஜித்துக்கும் ஃபேனு, மகிழ் திருமேனிக்கும் ஃபேனு. ஆனா நீங்க இப்ப விடாமுயற்சி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் பாராட்டதான் செஞ்சிருந்தேன். ஆனா நான் அது வெறும் படமா மட்டும் ப்ராடக்டா மட்டும் பார்த்தேன். ஆனா ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை பார்த்தவங்களுக்கு இது எங்களுக்கு முழு அஜித் படம் மாதிரியே இல்லைன்ட்டாங்க. மகிழோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தவங்க இது மகிழோட முன்னாடி படங்கள் மாதிரி இல்லையே, இது அவ்வளவு ராவா இல்லையே, கொஞ்சம் டோன் டவுன் பண்ண மாதிரி இருக்கு, இல்ல இது பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ட்டாங்க. சோ அவங்க ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்தா, அதாவது ஒரு ஆக்டரோட ஒரு ஸ்டார் மாஸ் ஹீரோ அஜித் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்தா என் ஃபேன்ஸையும் திருப்திப்படுத்தாத, டைரக்டரோட ஃபேன்ஸையும் திருப்திப்படுத்தாத ஒரு படத்தை, யாருமே திருப்தி ஆக மாட்டாங்கன்ற படத்தை நான் ஏன் பண்ணணும்ன்ற ஒரு ஜோன் எடுத்துருவாங்க. மிடில் கிரவுண்ட் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், ஒரு என்ன இருந்தால் மாதிரி ஒரு படம் பண்ணலாம். சரி அது ஓகே, இன்னைக்கு இதுவா ஆகாட்டி கூட ஆடியன்ஸ் அதை நோக்கி நம்மளால தள்ள முடியுமான்னு ஒருத்தர் யோசிக்கலாம். இல்ல வீரம் விசுவாசம் விவேகம் மாதிரி விசுவாசம் வேதாளம் மாதிரி போயிடலாம். அது ஏன் ஜோன் கிடையாது, ஆனா டைரக்டர் ஜோன் அப்படிங்கிறது. பட் இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஜோனுக்குள்ள இருக்கிற ஒரு படத்தை ஒருத்தவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அண்ட் பண்றது பெரிய ரிஸ்க்கும் தான். ஆதி ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் நான் ஹீரோ பார்க்கணுன்றது அக்செப்ட் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லுவேன். மகிழ் டைரக்டர் எனக்கும் பிடிக்கும். தடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்க்க இன்னொரு ஊரில் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த அளவுக்கு பிடிச்ச ஒரு படம் தான் மகிழ் படம். மகிழோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எடுத்தாருன்னா படம் வேற லெவலில் போயிருக்கும். எடுத்தது ரீமேக் படம், அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா
நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு அவர் ஜோன்ல இருந்து வெளில போய் ஒன்று பண்ணாரு, அதுவும் ரீமேக் படம், அதுவும் எல்லாருமே பார்த்துட்டாங்க, இதுதான் கதைன்னு தெரியுது. இந்த மாதிரி அவர் வந்து ஒரு ரீமேக் படம் பண்ணாம ஒரு மெய்யழகன் மாதிரியோ ஏதோ ஒரு புதுசா டிஃப்ரெண்டா அவர் ஜானர் விட்டு ஒரு படம் மட்டும் பண்ணி பார்க்கட்டுமே, அது எப்படிதான் இருக்குன்னு பார்க்கணும். மகாராஜா மாதிரி ஒரு படமோ, எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு படம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சில விஷயங்கள், சில படங்கள் இருக்குல்ல, சில படங்கள் நம்ம தேட்டர்ல பாக்குற போது அப்படி கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதோட விட்டுருணும், அவ்வளவுதான். நம்ம இந்த படத்தை வந்து அஜித் நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பார்த்துட்டு அதோட நம்ம மனசுக்கு ஒரு ஆசைப்பட்டோம்ல. ஏன்னா கிட்டத்தட்ட அஜித் அரவிந்த் சாமி இந்த படத்துல சில பல லுக்ல அப்படிதான் இருப்பாரு. அது ஒரு சில லுக்ல பாத்தீங்கன்னா அவர் இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும்ல. அப்படி அந்த தோன்றதான் நம்மளோட ஹாப்பினஸ் முடிஞ்சிச்சு. அந்த நிமிஷம் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு விட்டுணும். அப்படிதான். இதுக்கு மேல வந்து அந்த படம் நடிக்கணும்னு சொல்லக்கூடாது. நடிச்சா நல்லா அது நம்ம ஆட்கள் வந்து நம்ம ஆட்கள் அதிகமா திட்டுறது டேமேஜ் பண்றது யாருன்னா வெளியால விட்டுருவாங்க. உன்னை யாரையா இந்த அல்வா கொடுக்க சொன்ன, ஜாக்கெட் கொடுக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு இப்படிதான் வரும். அதை விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருவோம். ரீமேக்கா இல்லாட்டி கூட, ரீமேக்கா இருந்தாலும் கூட சில படங்கள் வந்து சேரும், இவங்களுக்கு வந்து சூட் ஆகும்ன்ற மாதிரி சில படங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நான் பார்த்தனிலன்னு சொல்லிட்டு இருக்கேன், பஜரங்கி பாய்ஜான் வந்து எனக்கு அப்படியே அஜித்துக்கே தச்ச சிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா அவர் இங்க ட்ரை பண்ணலாம், ரீமேக்கே கூட பண்ணாலும் அந்த ஜோன் கொஞ்சம் செட் ஆகும். ஆனா ஏன்னா இந்த ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஹீரோன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது அவங்க கிட்ட இருந்து அது அந்த மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் அவங்களால இறங்க முடியும். ஒரு பஜரங்கி வரைக்கும் அவரால் இறங்க முடியும். பட் அதுக்கு கீழே எனக்கு தெரிஞ்சு அந்த ஜோன் அவருக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போக முடியாதுன்னா ட்ரேட் அதை அனுமதிக்காதுன்னு நினைக்கிறேன். ட்ரேடும் சரி, ஃபேன்ஸும் சரி, யாருமே சரி. கரெக்ட் ப்ரோ. ஆனா இப்போ வினோத்னா அப்படி ஒரு டேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவர் போய் நேர்கொண்ட பார்வை எடுக்கிறன்றப்ப எனக்கே ரொம்ப எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வினோத்தாடா அப்படின்ற மாதிரி போனுச்சு. அதே மாதிரி தான் மகிழுக்கு எனக்கு தோணுச்சு. ரெண்டு டேரக்டருமே சூப்பர் குவாலிட்டியான டேரக்டர். அவங்க போய் ஒரு ரீமேக் படத்தை எடுத்து நம்மளால கொடுக்குறாங்களே, இல்லாட்டி இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்றது இன்னுமே எனக்கு ஒரு வருத்தமா தான் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ற இடத்துல அவங்க மேட்டுக்குடி படத்துல கவுண்ட் பண்ணிட்ட போய் என்ன இருந்தாலும் நீங்க சிலம்பா போட்டியில கலந்துருக்கணும்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, அந்த கதை தான் நம்ம முடிஞ்சு போச்சு. அவரு வினோத்தை பார்த்தாரு, ரீமேக் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் 2 படம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. நகில பார்த்தாரு, ரீமேக் கொடுத்தாரு, அந்த படம் சரியா போகல, அடுத்த வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போ நடக்குமோ தெரியாது, அது வரப்போ நடத்துக்கிட்டோம். முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அப்படின்னு அந்த இது வந்து வேஸ்ட் தானே, அந்த டாபிக்கே வேஸ்ட் தான். நீங்க மொரட்டு ரெஃபரன்ஸுங்க. சரி, நான்லாம் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தஞ்சாவூர் எட்டிக்ல தான் பார்ப்பேன்ட்டு வெடிகொண்டு போய் பார்ப்பேன். புரியுது. நீங்க என்ன இது இந்த ரேண்ட் ஸ்பேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சார் நான் பாத்தீங்களா சார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போனேன் தெரியுமா, திடீர்னு இந்த கடந்து வந்த பாத்தேன்னு சொல்லுவாங்க எல்லாம் பிக் பாஸ்ல, இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க. அப்படி இல்ல ப்ரோ, நம்ம மறந்து இருப்போம். திடீர்னு யாராவது சொல்லும் போது டக்குனு அந்த 40 கிலோமீட்டர் வெயில்ல போனது ஞாபகத்துக்கு வருது இல்லை, அதனாலதான். ஆசையை நான் மதிக்கிறேன். அவர் வேற ஏதோ ஒரு படம் சொல்லாம மெய்யழகன் சொன்னதை நான் மதிக்கிறேன். பாத்தீங்களா? ஆனா மதன் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இல்ல ஆல்ரெடி நீங்க பின்க்கும் பாத்திருப்பீங்க, பிரேக் டவுனும் பாத்திருப்பீங்க. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ல போகும்போது அதே மாதிரி தானே இருக்க போகுது. நீங்க வேற என்ன எதிர்பார்த்தீங்க? எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. இல்ல அந்த 2 படத்துலயும் ஒண்ணுமே இல்ல. அதை ஏன் இங்க எடுக்கணும்னு ஒரு ஃபேனோட இது, வேற எதுவும் கிடையாது. ஒரு ஒண்ணு கிடையாது. நேர்கொண்ட பார்வை வந்து ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸுக்காக ஒரு ஃபேன்ஸ்க்காக பண்ணது. அது வந்து ஜெய்பி மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே தான் என்னோட பர்சனல் ஆப்ஷன். ஏன் கோபால் ப்ரோ மைக் கேக்குறாரு, பரணி ப்ரோ உங்க அத்தான் மைக் கேக்குறாரு. மெய்யழகன் சொன்ன உடனே வந்துட்டாருங்க. அப்பா பரணியோட அத்தான் வந்துட்டாருங்க மெய்யழகன் சொன்ன உடனே. ஜிபியூ மென்ஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எடிட் எடுத்துட்டு வருவாங்களே, அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து பரணி, அதாவது பரணி தான் அத்தான். பரணியோட அத்தானா எனக்கு தெரியல, ஆனா பரணி தான் அத்தான். ப்ரோ வந்துருவாரு. ஸ்பீக்கர் கொடுங்க பரணி. ஒரு வாரம் முன்னாடி ஏதாவது சொல்லி இருப்பாரு, அதை எடுத்துட்டு வருவாரு. கரெக்டா கொடுத்தேன், பட் மேல வரல. வரட்டும் வந்தேன் கேட்பாரு, நல்லா இருக்கும். இந்த இது இன்னைக்கு வந்துச்சுல்ல, இந்த ஆடியோ பேக்டு பைன்னு ஒரு அப்டேட் போட்டிருந்தீங்கல்ல, சாரேகாமா பராசக்திக்கு. அதுக்கு இப்போ அது நாங்க யாருக்கு எந்த நிறுவனத்துக்கு இந்த இசையை வித்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அது இல்லைங்களா. அப்புறம் இது இருக்குல்ல, அத ஒரு அறிவிப்பா விடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு அறிவிப்பு, நீங்க பார்ப்பா, அது கொலாபரேஷன் பிராண்டு இவங்களுக்கு தான் நாங்க வித்திருக்கோன்றது அறிவிப்பு வரலாம்.
ஆனா அதுதான் அவங்க அப்டேட்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்களா? இதுதான் சொன்னாங்களா இல்ல அப்டேட் ஒன்று தனியா வரப்போகுதா? இல்ல அதுதான் அப்டேட். இதுக்கு கொஞ்ச நேரத்துல வருதுன்னு டைம் எல்லாம் போட்டு டீஸ் பண்ணி ப்ரீயர் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. இப்ப இல்ல, ஒரு 2 வருஷமா எல்லா பெரிய படங்களும் அதான் நடக்குது. எல்லா பெரிய படங்களுக்கும் ஒரு அதாவது அப்டேட் வருது, அப்டேட் வரப்போகுதுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட், அந்த அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு எமோஜில வந்து விஷயத்தை கன்வே ஆமா. ஆனா பண்றது. இது அப்டேட்ல இப்படி எல்லாமே சேராது இல்ல, இது நடக்கிறது வந்து தானே. அறிவிப்புல தானே சேரும் இல்லையா? நான் இதுவும் சினிமா அப்டேட்ல சேர்ந்து இது வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இது அதாவது ட்ரேட் அப்டேட். இப்ப சினிமா அப்டேட்ல சேர்ந்து ஃபேன்ஸ்கான் அப்டேட்ல சேர்ந்து அது 3 வருஷம் ஆச்சு. நீங்க அண்ணாத்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லாம் ரெடியா விடுவாங்க, சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதாவது அபிஷியல் போஸ்டரை விட அவங்க கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர், பில்டப் போஸ்டர் சூப்பரா இருக்கும். எதற்கும் துணிதலுக்கும் ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கும். ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் விட்டுருக்கோம், சூப்பரா இருக்கும். அது வந்து ஒரு நாளைக்கு 6 மணி அப்படின்னு மட்டும் போட்டுருப்பாங்க. அந்த 6 மணிக்குங்கிறது திரும்ப 6 மணிக்கு அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் லுக்குங்கிறது நாளைக்கு 6 மணிக்கு அந்த அப்டேட்ல வரும். அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று வரும். ஆனா அந்த 2 போஸ்டர் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் போட்டு சூப்பரா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி போஸ்டரா அதுதான் இப்ப நல்ல வந்து பயங்கரமா ஏதாவது ஒண்ணு விட்டு அந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல. பட் எனக்கு என்னன்னா, நீங்க எந்த கம்பெனிக்கு வித்தா யாருக்கு என்ன? எமோஜில உங்களுக்கு குழு கொடுத்துட்டாங்களே, எமோஜில குழு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, டியூனு, அந்த ட்ரம்ஸ், அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அந்த லோகோ எல்லாத்தையும் போட்டுறாங்க. இவ்வளவுதான் நானு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதோ வரப்போகுது, அதை பத்தினது வரப்போகுதுன்னு நினைச்சேன். இல்ல ஃபர்ஸ்ட் ரூமர் என்னன்னா தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுவாங்கன்னு சொல்லி ரூமர் வந்து அதை பத்தி நினைச்சேன் நானு. தீபாவளி அன்னைக்கு வருதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் 100வது படங்கிறது. ஆனா ஒர்க் போயிட்டு இருக்கு, அது பேரலா ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள முடிக்க முடியுமாங்கிறது தெரியலங்கிறனால அதுக்கப்புறம் இன்னொரு டேட்ல ஆனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட போறாங்க, முன்கூட்டியே விட போறாங்க அந்த படத்துக்கு. அது தீபாவளிக்கு தான் ஃபர்ஸ்ட் விடலான்னு இருந்தாங்க, ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அது ஒர்க் கம்ப்ளீட் ஆனதான ஒன்று. ஏன்னா ஜிவி பிரசாத் 100வது ஆல்பம்னால ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு எதிர்பார்க்கறாரு. அவரோட பெஸ்ட் எல்லாம் அதுல கொடுப்பாருன்னு போல இருக்கு. ஆனா இப்ப ரொம்ப ரீசெண்டா வந்த எல்லா படத்துலயுமே எனக்கு இருந்து அது நிறைய பேர் இந்த தமிழ் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ல கூட கீழே வந்து அதுதான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜிவி வேணாம் எனக்கு தெரியல, அது நல்லா தானேப்பா போடுறாரு, சூப்பரா போடுறாரு, எல்லா படத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டு குறைந்தபட்சம் நல்லா கொடுத்துடுறாரு. அது எனக்கு தெரிஞ்சு காதுல கேட்க சகிக்காத ஆல்பம்னு ஒண்ணு நான் ரீசெண்டா இத்தனை வருஷத்துல நான் பார்க்கவே இல்லை அவர்கிட்ட. ஜிபியூல 2 பாட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாத்துலயுமே குறைந்தபட்சம் ஒரு 2 பாட்டு நல்லா கொடுத்துட்றாப்புல. பட் ஏன் இந்த இதை சொல்றான்னு தெரியல. எனக்கு நிறைய ஆல்பம் போடுறாருன்றதுனால அப்படி சொல்றாங்களான்னு தெரியல, நிறைய கொடுக்குறாரு போயிட்டாங்க ஒரு ராசி அப்படி நினைக்கிறாங்க. எனக்கே வந்து ஜிவி தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ட்விட்டர்ல அப்டேட் அள்ளி தெரிக்கிறாருங்க, இதுதாங்க நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அவன் வந்து பாட்டு இது வேற ஏரியாங்க, இசை சார்ந்து அவர் மேல ரெண்டுமே நல்லா இருக்குல்ல, அவர் ரெண்டுமே அப்டேட் தராருல, உங்களுக்கு பாட்டும் பெஸ்டா கொடுத்துறாரு, ஃபேன்சியும் ஒரு இதா வச்சுக்கிறாருல, என்கேஜிங்கா வச்சுக்கிறாருல. இல்ல சொன்னாதானங்க அவர் கொடுக்க முடியும், அவர் பாமா, அவர் என்னங்க பண்ண முடியும்? இல்ல எல்லாமே ரெண்டா எதிர்பார்க்கறாங்க தோழர், சாய பயங்கர் மாதிரி. இல்ல என்ன கேட்டாரு அவரு, ஜிவி பிரகாஷ் அந்த அடுத்த படத்துக்கா? இல்ல ஜென்ரலா ஜிவின்னு சொன்னா ஜிவி மட்டும் அந்த நிறைய நான் இந்த ட்வீட்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அத அல்ல அதுக்கு 2 ரீசன் இல்ல, அதுக்கு 2 ரீசன் எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ தனுஷுக்கு முன்னாடி சொன்னேன்ல, தனுஷ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிலவுக்கு மில்லர் கோபம் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக், கேப்டன் மில்லர் படத்துக்கு அவர் மியூசிக், இப்ப அடுத்து வந்த இட்லி கடைக்கு அவர் மியூசிக், இப்ப அடுத்து வரப்போற அந்த இவர் படம் போர் தொழில் படம் விக்னேஷ் ராஜாவா பேரு, அவர் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக். இப்ப ஒரு நடிகரோட ஃபேன்ஸ் என்னன்னா வெரைட்டி என்னன்னா தேசிங் பெரியசாமி இல்ல, ராஜ்குமார் பெரியசாமி. சாரி ப்ரோ. அவர் படத்துக்கும் இவர் ஜிவி பிரகாஷ் மியூசிக். அப்ப என்னன்னா இப்ப நீ கண்டினியூஸா 6 படம் 7 படத்துக்கு ஒரே மியூசிக் டேரக்டர் ஒரு ஆக்டர் காம்போனா அந்த மியூசிக் டேரக்டருமே பெஸ்ட் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு மித்து. அது கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இல்ல ரொம்ப ரேரஸ்ட் காம்பினேஷன் தான் பெஸ்ட்டை கொடுப்பாங்க. ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணா அவங்களுமே வந்து அவங்களால பெஸ்ட் நடிகரை பார்க்கும்போது கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு அது கிட்டத்தட்ட பாதி உண்மையும் இருக்க ஒரு மித்து, அவ்வளவுதான். ஓகேங்களா? அது போக நடிகரோட ரசிகர்களுக்கு வெறுத்து போயிடும், வெரைட்டிக்கு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி பிசினஸ் எல்லாத்துக்கும் மேல ட்ரேடு. இப்ப தெலுங்கு சைடு நீங்க ஒரு படம் சேல் ஆகணும்னா அனிருத் மியூசிக் இருந்தாலும் பயங்கரமா சேல் ஆகும். அனிருத் மியூசிக் தெலுங்கு சைடு, முக்கியமா மலையாளத்துல ஓப்பனிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது வந்து அந்த அனிருத்தோட பேரு. முன்னாடி ஒரு காலத்துல வந்து ஏஆர் ரஹ்மானோட பேர் இருக்கும், ஏஆர் ரஹ்மான் பேர் இருந்தா ஓவர்சீஸ்ல பயங்கரமான மார்க்கெட்டை பிடிக்கலாம், அதே ஏரியால சூப்பரா பிசினஸ் பண்ணலாம், ஆடியோ ரைட்ஸ் ஆன வேல்யூ வந்து சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ஏஆர் ரஹ்மான் கொடுத்த சம்பளத்தை வந்து அதோட 2 மடங்கு வந்து அந்த ஆடியோ ரைட் சோனி மியூசிக் தான் எல்லா படத்தையும் வாங்குவாங்க. முன்னாடி ஏஆர் ரஹ்மானாலே சோனி மியூசிக் தான் வாங்கலாம். சோனி மியூசிக்கிற நம்பர் 1 மியூசிக் கம்பெனி. அவங்க தான் வந்து பெரும்பாலான படங்களுக்கு பட்ஜெட் வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்க. எப்படி இப்போ இந்த ஓடிடி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் ஒதுக்கி வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சோனி மியூசிக் லேபிள் வந்து பட்ஜெட்டை ஒதுக்கி வாங்கிட்டு இருந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா
ஏஆர் ரஹ்மான் படங்கள்லாம் எந்த எவ்வளவு பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க கேட்கற தொகையை கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க படத்தை. அந்த மாதிரி இருக்கிறது அந்த பிராண்டட் மியூசிக் டேரக்டருக்கு. அதுதான் பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகும். நீங்க வந்து இப்ப அடுத்தது வந்து அந்த கேட்டகரியில வந்து வந்தது அனிருத் தான். அனிருத்தோட பெரும்பாலான படங்கள் 99% ஆல்பம் வந்து சோனி மியூசிக்ல தான் இருக்கு. அப்ப ஒரு சேல் ஆகுது, அனிருத்து கொடுக்குற சம்பளம் வந்து அது ஆடியோ ரைட்ஸ்ல வந்துருது. அது போக நமக்கு வந்து இன்னும் பல பிசினஸும் ஆகுது, தேட்டரிக்கல் பிசினஸ் நிறைய ஷேர் வேல்யூ கூடுது அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் வைஸ் தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இயக்குனரும் சரி, தயாரிப்பாளரும் சரி. முக்கியமா தயாரிப்பாளர், இயக்குனரே தனக்கு விருப்பப்பட்ட மியூசிக் டேரக்டரை நீங்க அறிமுகப்படுத்தினாலும் தயாரிப்பாளர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க பிசினஸ் இதனால நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி பிசினஸ் சேர்க்கிறோம். எப்படிங்க 40 கோடி பிசினஸ் சேர்க்கிறோம்? ஆடியோ ரைட்ஸ்ல ஒரு 5 கோடியில இருந்து 10 கோடி கூடுதலா வரும். சரி, இதுதானே கூட வரும், 5 கோடிக்காக நான் பார்க்க முடியுமா கேட்டா இல்லைங்க, அதர் லாங்குவேஜ் பிசினஸ் பாருங்க, தேட்டரிக்கல் ரைட்ஸை பாருங்க. மலையாளத்துல வந்து கூடுதலா ஒரு 4 கோடி கிடைக்கும், தெலுங்குல வந்து கூடுதலா 10 கோடி வரைக்குமே கூடுதலா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எல்லா பெரிய படம் பேர் சொல்ல வேணாம், விட்டுருங்க. அதுதான் பிராண்ட் வேல்யூ, பிராண்ட் வேல்யூ இருக்கு நீங்க சொல்றது. அப்ப எனக்கு அதுல இன்னொரு டவுட் என்னன்னா, அனிருத் மட்டும்தான் இப்ப அந்த ரேஞ்சில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எடுத்து பார்த்தா அனிருத் தான் வந்து இப்ப அதுல இருக்காரு. இப்ப எஸ்கே மாதிரி இல்ல சூர்யா மாதிரியோ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்றவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த 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 ரேஞ்சில படம் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்க, அது பண்ண முடியும். ஆனா இப்ப தனுஷ் கிட்டத்தட்ட படத்துக்கு 6 படம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 6 படமா 4 படமா அந்த டைம்ல பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெப்பிடேஷன் சீக்கிரம் வரதானே செய்யணும். அனிருத்துக்கு அப்புறம்னு பார்த்தா அதுக்கு அடுத்த பிசினஸ்ல இருக்கிறவங்களோ இல்ல பண்ணக்கூடிய பெரிய ஒரு அஜித் படம் விஜய் படம் பண்ற அளவுக்கு ஒரு இதுல இருக்கிறவங்களோன்னு பார்த்தா மொத்தமே இண்டஸ்ட்ரியில 3-4 மியூசிக் டேரக்டர் தான் இருக்காங்க. அப்படியே பார்த்தாலும் நீங்க இந்த திருச்சிற்றம்பலம் அணி பண்ணாப்ல, நானே வருவேன் யுவன் பண்ணாப்ல, இவரு பேர் என்ன ராயன் வந்து திருப்பி ரஹ்மான் பண்ணாப்ல, குபேரா டிஎஸ்பி பண்ணாரு, தேரேஷ்குமே திருப்பியும் ரஹ்மான் தான் பண்றாரு. அப்ப இது இந்த 3 பேருக்குள்ள தானே மாத்தி மாத்தி போக முடியும், அனிருத் ஜிவிபி. இல்ல இப்ப என்னன்னா, இப்ப இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆர்டர் வேற, ஆனா ரிலீஸ் ஆன ஆர்டர் வேற. அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா தெரியுது. ஆனா இப்ப அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இப்ப நீங்க 4 படம் நான் சொன்ன ஜிவி பிரகாஷ் படம், இப்ப இதுல வந்து ஒரு படம் சந்தோஷ் நாராயணன் கொடுத்திருந்தா, அதாவது போர் தொழில் டேரக்டர் படம் சந்தோஷ் நாராயணன் கொடுத்திருந்து, அடுத்து அவர் இப்ப இந்த இட்லி கடை மாதிரியான படத்தை வந்து சாண்ட்ரோல்டன், ஏன்னா இட்லி கடை அவரே ஒரு சின்ன பட்ஜெட் படம் முடிவு பண்ணிட்டாரு. அந்த படத்தை அவர் சாண்ட்ரோல்டன் கொடுத்துருந்தா இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு படத்துக்கு போன படத்துக்கு வந்து என்ன படம், ராயனுக்கு ஏஆர் ரஹ்மான், குபேராக்கு வந்து தேவிஸ்ரீ பிரசாத், இட்லி கடைக்கு வந்து சாண்ட்ரோல்டன், ராஜ்குமார் பெரியசாமி படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ், போர் தொழில் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன், இப்படி இருக்கும் வெரைட்டி இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்க வந்து தமன் ஒரு மியூசிக் டேரக்டர் இருக்கு, அவர் கூட தனுஷ் கூட ஒர்க் பண்ணவே இல்லை, அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கலாம். இன்னும் நிறைய மியூசிக் டேரக்டர் இருக்கிறாங்கல்ல. அந்த தெலுங்குல வந்து பீஸ்மாவா அவர் ஒருத்தர் இருக்கிறாரு, மலையாளத்துல ஒரு மியூசிக் டேரக்டர் இருக்கிறாரு. இவங்களெல்லாம் உள்ள இழுத்து போட்டு நீங்க வெரைட்டி காமிக்கல. தனுஷ் வந்து அவர் என்ன எப்படியும் ஜிவி பிரகாஷுக்கு நீங்க வந்து ஒரு கணக்கு பண்றீங்க அப்படின்னா அந்த கணக்கு தான் அந்த பிசினஸ் ஆக போகுது. நீங்க ரிப்பீட்டட் காம்பினேஷன், ரசிகர்களே கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருவாங்கிறது இங்க மெயின் விஷயமே அதுதான். ரசிகர்கள் சோர்வு அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி சாங்லேயே நீங்க பெஸ்ட்டை கொடுக்க முடியாது. நீங்க இட்லி கடையில அவர் நல்ல மியூசிக் போட்டிருக்காரு, ஜிவி பிரகாஷ் நல்லா போட்டிருக்காரு, ஆனா சூப்பரா போட்டிருக்காரா, பெஸ்ட்டை கொடுத்து பாட்டு ரீச் ஆயிடுச்சான்னு கேட்டா கிடையாது. என்ன சுகம் பாட்டு எனக்கு ரொம்ப கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, சாங் செம்மையான சாங். ஆனா அது தனுஷ் லெவலுக்கு இந்த சாங் தான், இந்த அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கு. ஆனா தனுஷ் எவ்வளவு ஹிட் ஆகணுமோ அது ஹிட் ஆகல. ஆமா, ஏன்னா இன்னைக்கு பீரியட்ல ஒரு பாட்டு 2 பாட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரீல் மெட்டீரியல் தாண்டி அதே மாதிரி ரீச் மெட்டீரியல் ஒன்று, ஒரு சாங் 2 சாங் உங்களுக்கு பயங்கர ரீச் இருக்கணும். இப்போ வந்து அந்த சாயா பேங்கர் எடுத்துங்க, சாயா பேங்கர் வந்து அந்த டியூடு சாங் ரிலீஸ் பண்ணிட்டாரு, இல்லை 3-4 சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆனா ஒரு பாட்டு தான் எல்லா சைடும் ரீச் ஆயிருக்கு, அந்த ஊரும் பிளட் சாங். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய திட்டினாலும் ஆக மொத்தம் ஸ்டேட்டஸ் வச்சு ஆரம்பிச்சாங்க, மியூசிக் வச்சா பின்னாடி ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எடிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 100 எடிட் 200 எடிட் ஆச்சு அந்த பாட்டுக்கு இருக்கும். எப்படியோ ஒரு படத்துக்கு அந்த ஒரு எடிட் வந்து அது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குதுல்ல, அதை தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அதை தான் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குது. அதுக்கு நீங்க வெரைட்டியான மியூசிக் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். சுகுமார் இன்னைக்கு ரொம்ப நேரம் அமைதியா இருக்காரு. ஒரு எடிட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு, எடிட் பண்ணி அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைன்ல தான் இருக்க கேட்டுதாங்க இருக்காரு. இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. கரெக்டா இருக்கும். அந்த ராகுல் வந்து ப்ரொஃபைல் டிபி மாத்திருக்காரு இன்னைக்கு கவர் பிக்க. அதை பத்தி கொஞ்சம் கேளுங்களேன். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது, நாங்களாம் ஏங்கிட்டு இருந்தோம் ஒரு 10-15 வருஷமா. இந்த மாதிரி எவனுமே மாட்டல, இப்பதான் ஒருத்தர் மாட்டிருக்காரு டிஸ்ட்ரிபியூட்ல இருந்து ப்ரொடியூசரா. அதை பத்தி கொஞ்சம் கேளுங்களேன்.
இல்ல ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். இல்ல ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும். உங்கள்ட்ட பினிஷிங் சரி இல்லையப்பா, நாளைக்கு நீ அவரையும் திட்ட வாய்ப்பு இல்ல இல்ல. இல்ல கொஞ்சம் அவரெல்லாம் அவசரப்பட்டு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் பொறுமை காப்போம். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அடுத்த மாசம் அப்டேட் விட்டு இந்த மாசமே உங்களுக்கு வந்து கவர் பேஜ் மாத்தி வச்சிட்டார்ல. இல்லைங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றேன். கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்போம். கொஞ்சம் பேக் டு 2000 எத்தனையோ வருஷம், எனக்கு வருஷம் கரெக்டா தெரியல. இது ஒரு குழப்பம். 2018 இல்ல இல்ல ப்ரோ, மைத்திரியை வச்சே சொல்லுங்க. மைத்திரிலாம் வேணாங்க. 18 போவோம். மைத்திரிலாம் பெருசா போடலங்க. இல்லங்க, நான் அதுக்கு முன்னாடி போறேங்க. நான் அதுக்கு முன்னாடி போறேங்க. வலிமை ஜோனுக்கு போறீங்க. கடைசியில வந்து போனி கபூர். வேணாம். இல்ல 2018 போனியே கடைசியில வேணாம். ஆட இருங்க. பிளாஷ்பேக்க சொல்ல விடுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாஷ்பேக். ஹிந்தில இருந்து ஒரு ப்ரொடியூசர் வராருங்க. 2018 கடைசியில 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருங்க. கொடுத்து அதுல மொத படம் ஒரு படம் பிங்க் ரீமேக். அடுத்து வந்து அதே டேரக்டர் காம்பினேஷன்ல இந்த படம் பண்றோம். அதுக்கப்புறம் இவங்க படம் ஸ்டார் காஸ்டிங். நான் ஒரு போஸ்டர் பார்ப்பேன். போஸ்டர்ல எந்தெந்த நடிகர் நடிக்கிறாங்கன்னு பார்ப்பேன். நடிகர் பார்த்தோன்னே மக்களுக்கு விருப்பம் வந்துடும் அந்த படம் பார்க்கறது. எனக்கு அப்படிதான் இருப்பேன். அதே மாதிரி நான் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே சூப்பரா கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் பிரஸ் ரிலீஸ்ல அப்படிதான் பண்ணாரு. இந்த படத்துல வந்து வித்யா பாலா நடிக்கிறாங்க, இவர் மியூசிக் இவர் பண்றாரு கேஸ்டிங், சர்தா ஸ்ரீநாத் எல்லாம் பயங்கரமா கேஸ்டிங் பண்ணி இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணும். ப்ராப்பரா ஐயோப்பா எவ்வளவு காலமாச்சு இப்படி ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து. ஹிந்தி ப்ரொடியூசர் இதுக்கு தான் வேணுங்கிறது. ஹிந்தி ப்ரொடியூசர் வந்தா தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவார். சூப்பரா பண்ணுவாரு. இப்ப பாத்தியா ஸ்டார்டிங் இவ்வளவு அலப்பறையா பண்றாரு. 3 படத்துக்கு சேர்த்து ஒரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. பாரு அடுத்து தெளிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நிறைய பேர் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போனிக்கு அப்புறம் அப்டேட் கேட்டு வலிமை அப்டேட் கேட்டு நேஷனல் லெவலில் ட்ரெண்டும் ஆச்சு. எப்படி அவர் அப்டேட் கேட்டு அப்டேட்டே கொடுக்காத அளவுக்கு போயிட்டாரு. எப்படி நீ ஸ்டார்டிங் எந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து அப்படியே போயிட்டாரு. அந்த ஒரு பிளாஷ்பேக்கே ஞாபகம் திரும்ப நம்ம மைண்ட்ல ஏன் ஓட மாட்டேங்குது. ரெட்ரோ படத்துல ஜோஜி ஜார்ஜ் வந்து அந்த வில்லன்ட்ட கேட்பாரு, நீ அவன்கிட்ட அடி வாங்கல ஒரு தடவை நினைச்சு பாடுறா, நினைச்சு பார்த்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண, அவனை எங்கேயும் உள்ள விடாம வெயிட் பண்ணும்பா. அது மாதிரி எத்தனையோ பேர்த்துட்டு அடிகள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் அடிகள்லாம் வாங்கினதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு யாரையுமே ஃபர்ஸ்டே பூம் பண்ணாம பூஸ்ட் பண்ணாம கொஞ்சம் அமைதி காத்து அவங்க அப்டேட் வர்றப்ப, ஏன்னா ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாயிடும். டோட்டலாக அப்டேட் தர மாட்டாங்க ஒன்று. அதுவும் நீங்க வந்து முக்கியமா ராகுல் எப்படி அப்படின்னு நீங்க கவின் ரசிகர்கள்ட்ட போய் கேட்டு வந்தீங்கன்னா கவின் ரசிகர் உங்களுக்கு வந்து சிறப்பான தரமான பதில்களை தருவாங்க. அது முக்கியமா கடைசியா அவர் கிஸ்ன்னு ஒரு படம் பண்ணாரு. அவரே தயாரிச்ச படம். அந்த படத்தை அவர் எத்தனை முறை ரிலீஸ் போட்டாரு, எத்தனை மந்த், எவ்வளவு அப்டேட் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்படி ரிலீஸ் பண்ணாருன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பாடா நமக்கு நம்ம எதிர்பார்த்தோம்னா தயாரிப்பாளர் சந்தோஷமா அந்த சப்பி சீக்ல வர எஸ் 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 ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. முன்னாடி எல்லாம் நீங்க இதை சொன்னாங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். சே ஆமா இல்ல பாவம் உங்களுக்கு அப்டேட் வரல. இப்பெல்லாம் உங்களுக்கு என்னங்க குறை எனக்கு புரியலையே. இந்த இது மாதிரி அது பேர் என்ன வசூல் ராஜா மாதிரி உனக்கு வந்து பீரோ வந்துருக்குது, வாஷிங் மிஷின் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டெய்லி ஒரு படம் வருது. ரேசிங்ல இருந்து ஃபேமிலி படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்றாப்புல, ஏதோ உங்களுக்கு தான் வீடியோ வருது. எங்க முன்னாடி எல்லாம் உங்களுக்கு வீடியோன்னு ஒன்று வந்திருக்காங்க படத்தை தாண்டி. இப்ப இவ்வளவு வருது உங்களுக்கு எதுக்கு இதை தாண்டி அப்டேட் வர தனியா? இல்ல இத வந்து வினோத் எங்களுக்கு என்ன ப்ரோ, எங்களுக்கு 2 படம் வந்துக்குது, அவார்டு வந்து அப்படி பயங்கரமா சொல்லுவாரு அவரு எல்லா ஸ்பேஸ்லயும். எங்களுக்கு இன்னும் 2 வருஷம் பழக வரதுனால பரவாயில்ல ப்ரோ. அவரு பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்க கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. போனி கபூர் வந்தார், கொஞ்சம் என்கேஜா வந்தார். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிங்க் நேர்கொண்ட பார்வை, அதுக்கு வந்து அப்டேட்டே தர முடியாது. என்னதான் கொடுத்து நீ பில்டப் தேட்டர்ல போனா ஒண்ணுமே இருக்காது. ரீமேக் படம் வலிமை வந்து உங்களுக்கே தெரியும், அது பெருசா கோவிட் டைம்ல மாட்டி பெருசா அங்கேயும் அடிபட்டு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் வெளில போய் திருப்பி ரீஷூட் பண்ணி நிறைய அதுக்கப்புறம் வந்த படம். துணிவு ஓகே, அவங்க வந்து பெருசா அப்டேட் தரல. ட்ரெய்லர்ல நல்லா அப்டேட் கொடுத்தாரு. போனி கபூர் ட்ரெய்லருக்கு செம்ம அப்டேட் கொடுத்த ஒரு படம் ரீசெண்டா இருந்த போனா துணிவு தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா சூப்பர் அப்டேட் கொடுத்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டுட்டே போடாம ஒரு கவர் பிக்கா மாத்தி வச்சிருக்காரு ராகுல். ஏன்னா ராகுல் தெரியும் நமக்கு வந்து தீபாவளி பொங்கல் கிட்ட ஏப்ரல் 14 தானே, ஏப்ரல் 10 தானே வச்சிருந்தாரு. அப்பயும் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆள் ரிலீஸ் பண்ணா நம்ம படம் எப்படி இருக்குன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண கரெக்டா அமைஞ்சுது. இந்த மாதிரி கவர் பேக்கு மாத்தி வச்சிருக்காரு. வேணா பாருங்க இந்த படத்தை எப்படி அப்டேட் தராம. ஏன்னா கரெக்டான டீமுங்க ஆதிக்கலாம் கரெக்டா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ற ஒரு டைரக்டர். ப்ராப்பரா அப்டேட் வரும், ப்ராப்பரா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் டேட் சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க, டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டைட்டில். பிரகாஷ் ப்ரோக்கும் தெரியும், சுகுமார் ப்ரோக்கும் தெரியும் டைட்டில்லாம். இல்ல அதாங்க பிரகாஷ் என்ன சொல்றாரு, நாம வந்து ஹோப் வச்சுக்கலாம், நம்பலாம் சரி வந்தா சந்தோஷம் பட போறோம் அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா பறந்துடாதீங்க, ரொம்ப பறந்தா அப்புறம் அங்கிருந்து விழுகும்போது ரொம்ப அடிபடும். நம்ம வந்து காலை கொஞ்சம் பக்கத்துலயே வச்சிருந்தோம்னா இங்க இருந்து விழுகும்போது லைட்டா தான் இருக்கும். ஓகே நம்ம ஓகே தானே, எதிர்பார்த்தது தானே அப்படின்னு இருக்குன்றாரு. வந்தா சந்தோஷமா தான் இருக்க போறாங்க. ஆனா ரொம்ப எதிர்பார்த்துறாங்க. இப்ப 16வது படிக்கு டைரக்டா ஏறிடாதீங்க, அங்க இருந்து விழுந்தா வலிக்கும் அப்படின்றாரு. அவ்வளவுதான்.
ஆதிபுரம் புரியுது, எல்லாமே அப்டேட் ஆயிட்டாங்க, ஐயாவும் அப்டேட் ஆயிட்டாரு, 2.0 மாறிட்டாரு, அதனாலதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம், பாப்போம், வெயிட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள் சார். எனக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ், அவ்வளவுதான். எக்ஸ்பெக்டேஷன் இன்ஜூரி. ஜெண்டாயா அக்கா சொல்லுவாங்க expect disappointment then you won't get disappointed. ஆமா, அதேதான். இல்ல எனக்கு ஒரு இது ப்ரோ, அந்த மெர்சல் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப நினைக்கிறேன், இன்னைக்கு ரிலீஸ் டேட்டு, ஆடியோ லான்ச்சு, ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் சொல்லி இந்த ப்ராப்பர் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே விட்டாங்க. அதே மாதிரி விட்டோம்னா செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு படமா அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் என்கேஜ் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்னா மெர்சல் தான். அதுக்கப்புறம் வேற யாருமே பண்ணதில்லை, அந்த தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் நினைக்கிறேன். சூப்பரா பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த படத்தை இப்ப ஆரம்பிக்கிறாங்கல்ல, இப்ப ஆரம்பிச்சா ஷுவர் ஷாட்டா நீங்க இப்ப சொல்லி வெளியிடலாம். பேசிக்கா அடுத்த இந்த புது ஹாலிடேஸ் இது வருது இல்ல, இந்த வாட்டி இட்லி கடை ரிலீஸ் பண்ணாங்களே, இதர் அந்த ஸ்லாட்டுக்கோ இல்ல அடுத்த தீபாவளிக்கு நாங்க வரோம்னா ரெண்டுல ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொல்லி இதுவாவே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அவர் பேர் என்ன, இவர் சொன்ன மாதிரி. ஆனா அஜித் அதை சொல்லியிருக்காருல்ல, அவரோட பாலிசிக்கு எதிரானது. இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது. ஆமா ஆமா, அது மட்டும் தான் மாத்தினாரு அவரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் தானே சொல்லுவாரு யூசுவலா. குட் பை டேக்லியே ரெண்டு இது மாறினாச்சு. எப்படின்னா வந்து இங்கிலீஷ் ஸ்டேட்டுங்கிறது 21 வருஷம் கழிச்சு மாறினுச்சு. குட் பை டேக்லி 21 வருஷம் கழிச்சு குட் பை டேக்லிங்கிற இங்கிலீஷ் ஸ்டேட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் அனௌன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்லயே போட்டது. ஏன்னா வந்து அவர் ஆதிக்கு வந்து சொல்லிட்டாரு ப்ராப்பரா, நான் இப்போ வந்து கரெக்டா ஆரம்பிச்சு கரெக்டா முடிச்சிடும். அதே மாதிரி ஒர்க்கிங் ஷெடியூல், ஆதிக்கோட ஒர்க்கிங் ஷெடியூலையும் பார்த்துட்டாரு. இப்போ வந்து அவர் சிம்பிளா வைக்க சொன்னதுதான், விடாமுயற்சி பட ஷூட்டிங்கும் இதுவும் ஒரே பேரலாம் போயிட்டு இருக்கும்போது, பகல்லையும் நைட்லயும் மாறி மாறி போகும்போது ஆதிக்கு எடுத்த சீக்வன்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு மகிழ்ச்சியே விளையாட்டா சொல்லுவாராம். எப்படின்னா வந்து நான் பாத்தீங்களா இதை வீடியோ, நானா வந்து இதை வந்து 1 வாரம் 10 நாள் போகணும், 1 நாள் எடுத்து முடிச்சிட்டா அப்படிங்க அந்த பையன். நம்ம வந்து ஒரு சீனை 1 மாசமா எடுத்துட்டு இருக்கோம், அவர் வந்து 1 மாசம் எடுக்கக்கூடிய சீனை ஒரே நாள் எடுத்துட்டு இருக்கா அப்படிங்க அப்படின்னு சொல்லி விளையாட்டா கொண்டு அவரே கொஞ்சம் அது நிறைய அவர் வந்து பழகிட்டா நல்லா கலாய்ப்பாரு. அவர் மகிழையும் நல்லா பயங்கரமா கலாய்ச்சி, நம்ம ஒரு ட்ரெக் சீனை மட்டும் ஒரு 30 நாள் எடுத்திருக்கோம், அந்த பையன் ஒரு பாட்டு ஒரு ஃபைட் எல்லாம் 1 நாள் 2 நாள்ல எடுத்து முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காப்பிட்டு காமிச்சிருக்காரு. அதனால அந்த ஒர்க்கிங் கீழே பாத்துக்கிறாருல, அதனால இந்த வாட்டிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்ன வேணா ரிலீஸ் டேட்டை போட்டு கேட்டாரு. ரெண்டாவது இந்த படம் வந்து நீங்க வந்து நவம்பர்ல ஆரம்பிச்சாலும் பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு இந்த படம் டோட்டலா. ஆனாலும் அவங்க ரிலீஸ் டேட்டுங்கிறது தீபாவளி தான் போடுறாங்க. அவங்க போடும் போதே ஸ்டார்டிங்ல தீபாவளி தான் பிளான். அப்போ வந்து அவங்க அங்க இருந்தே ஒரு 6 மாசம் கேப் இருக்குங்கனால ஆமா தைரியமா போட்டுருவாங்க. ஆல்சோ இது ஒரு வாட்டி பழக்கம் செஞ்சுட்டாருல. இப்ப கிட்டத்தட்ட எப்படி போவாருன்னா, வேதாளம்களுக்கு வந்து சிவாவை நம்பி எப்படி போனாரோ அந்த சோன்ல தான் போவார் இந்த வாட்டி. ஏன்னா போன வாட்டியே அவர் சொல்லுவார்ல, போன வாட்டி சின்னதா கேட்டுருந்தாரு அப்படின்னாரு. அதுக்கு வந்து இந்த போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூல சொன்னார்ல, நான் வந்து சில நேரம் சொல்லுவேன், இந்த ட்ரெஸ்ஸை காட்டி என்ன இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டு யாராவது வீட்டை விட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அவங்க பேர் என்ன, சிம்ரனுக்கு கால் பண்ற சீன்ல வந்து நான் சொன்னேன், எங்க என் பசங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப நான் சிம்ரனுக்கு கால் பண்ணி விசில் அடிச்சு விளாண்டுட்டு இருக்கேன். என்னப்பா அது அப்படின்னு, சார் நான் சொன்னா நம்பி பண்ணுங்க சார் சொல்லி ஒரு பண்ணிட்டாரு. இப்ப ஹிட் ஆயிருச்சு. அதுக்கு இப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு, நம்பிட்டாரு அப்படின்னா அதை ஒரு மாதிரி ஃபுல்லா நம்பிடுவாப்புல. அதுக்கப்புறம் எந்த கேள்வியுமே கேட்காம நிபந்தனையற்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருவாப்புல. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியெல்லாம் வந்து இந்த வேதாளத்துக்கு அவர் சொன்ன மாதிரி பண்ணதுதான். வேதாளத்துக்கு அவர் மொட்டை அடிக்க மாட்டார்ல யூஸ்வலா, வேதாளத்துக்குலாம் அடிக்க சொன்னப்பா அடிச்சுட்டாரு உடனே. அந்த மாதிரி இந்த படத்துக்கு போகும்போது ஒரு இந்த ஜோன்ல இறங்கிடுவாப்புல யூஸ்வலா, ஒரு இந்த நோ டினையல் ஜோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள இறங்கிடுவாப்புல. கிட்டத்தட்ட வேதாளமும் அப்படிதானே. வேதாளம் ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுக்கப்பட்ட படம். தீபாவளி ரிலீஸ் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணும்போதே முதல்ல தீபாவளி ரிலீஸ் தான் பிளான் பண்ணாங்க. இல்ல எடுத்துட்டாங்க. ஆமா தீபாவளி பிப்ரவரி அனௌன்ஸ் பண்ணப்ப தீபாவளினாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் டிலே தள்ளி வந்துச்சு. கடைசி 45 days தான் கன்ஃபார்மே பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க தூங்கவும் தீபாவளி. இல்ல அது வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுங்கிறது லேட் ஆச்சு. அவங்க ப்ராப்பரா முடிவுங்கிறது தீபாவளி வெளியீடுங்கிறது தான் பிளான். அது போக என்னன்னா, அந்த படம் வந்து ஷூட்டிங் போன நாளுங்கிறது ரொம்ப கம்மியான நாள் வேதாளம். ஆனா வந்து எடுக்கப்பட்ட பீரியட்னா நீ ரொம்ப லெங்தா தெரியும். ஆனா ஷூட்டிங் போன நாள்னா ரொம்ப கம்மியான பீரியட்ல எடுக்கப்பட்ட படம் தான் வேதாளம். ஆமா கரெக்ட். அது ஒரு ஷார்ட் டேர்ம் நல்ல ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கா இருந்துச்சு. தீபாவளிக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு படம்லாம் எதிர்பார்த்தா இன்னமும் அதான் கடைசி தீபாவளி நினைக்கிறேன். அதுக்கு 7 மணிக்கு வரல இல்ல அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வரல. இந்த படம் தான் அதான் மாத்தி எடுத்துக்கிட்டாங்களே, தீபாவளி ஸ்லாட்டை நீ எடுத்துக்க, இந்த ஸ்லாட்டை நான் எடுத்துக்கிறேன், பொங்கலை நான் எடுத்துக்கிறேன்.
11 வருஷம் ஆச்சா. ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திக்கிட்டாங்க. அப்ப இந்த வாட்டி என்ன பண்ணு, பொங்கலை நீ எடுத்துக்க, தீபாவளி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆமா, அடுத்த வருஷம் இந்த வருஷம் 2 பேருமே பொங்கலையும் விட்டாங்க, தீபாவளி விட்டாங்க. 2 படமும் இருந்துச்சு. தீபாவளி தான் ஜனநாயகன் வரதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆயுத பூஜைக்கு வரதா இருந்துச்சு. இந்த அக்டோபர் அந்த 1ஆம் தேதி 2ஆம் ஆமா தேதி ஆமா. ஜனநாயகன் வரதா இருந்துச்சு. அப்புறம் தள்ளி தீபாவளிக்கு போகணும்னு நினைச்சா தீபாவளியும் போச்சு, இந்த வருஷம் பொங்கலும் போச்சு. பெரிய நடிகர் படங்கள் மாதிரி 3 சின்ன நடிகர் படம் ரிலீஸ் ஆகுது. நல்லதுதான், இதுவும் ஒரு நல்ல ஒரு தொடக்கமா இருக்கும். டயர் 2 ஸ்டார்ஸ்னாச்சும் வந்திருக்கு. ஆனா வந்து ஒரு ரொம்ப சின்ன நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகுறதுங்கிறதே ஒரு நல்ல தொடக்கம் தான். ஆனா ஆக்சுவலா இந்த வருஷம் தானே பிரகாஷ், ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாசம் அடுத்த மாசம்னு எப்பவுமே ஸ்டார் படம் ரிலீஸே இல்லைன்றது. அதாவது தீபாவளி, நவம்பர் எதுக்குமே ஸ்டார் படம் ரிலீஸ் இல்லைல்ல. ஆமா, எதுவுமே டைரக்டா நீங்க டிசம்பர் போனா வாவாத்தியாருமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேரண்டி சொல்ல முடியாது. ஸ்டுடியோ கிரீன்னால அவங்க 5ஆம் தேதி போட்டாங்கன்னாலும் கொஞ்சம் அது பக்கத்துல நெருங்கி வர வரைக்கும் நம்ம நம்ப முடியாது. அப்போ வந்து பெரிய ஸ்டார் படமே இல்லாம டிசம்பர் 18 லைக் அது பாத்தீங்கன்னா அதுவுமே நீங்க சொல்ற லைக் டிசம்பர் 18 எங்க புரியல எனக்கு. இந்த மாதிரி வாவாத்தியாரே கணக்குல சேர்க்க மாட்டீங்கன்னா லைக் மட்டும் எப்படிங்க சேர்ப்பீங்க? இல்லங்க இல்ல நான் சொல்றது அவ்வளவுதான், ஒரு நோட்டட் பிலிம் தான் வருங்கிற அளவுக்கு தான் இருக்குங்க நான். ஆமா கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் தனுஷோட ஹிந்தி படம் அது வர வாய்ப்பு இருக்குனாங்களே. ஆமா 24. ஆமா அதுதான் போட்டாங்க, நவம்பர்ல போட்டாங்க. நவம்பர் 24 தானே அது? 27 நவம்பர் 27 வந்து விதை போட்ட மாதிரி தெரிஞ்சதுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் மிகப்பெரிய பிளாக் பஸ்டருங்க அமரன். ஒரு டயர் 2 ஒன்றும் அதெல்லாம் இங்கே ஸ்பெஷல் பேசல, சாரி. அந்த மாதிரி ஒரு அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தீபாவளினா ஒரு அஜித், விஜய், இந்த சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ரேஞ்சில இருந்து வந்து அடுத்த அவங்க படம் அடுத்த லெவலுக்கு வந்து ஹிட் அனுச்சு பாத்தீங்களா. அப்பயே தெரிஞ்சுட்டு தீபாவளிலாம் கண்டென்ட் வந்தா கிளிக். அதே மாதிரி தான் இப்போ வருது. எனக்கு இந்த 3 படமுமே கிளிக் ஆகும்னு தோணுது. தீபாவளிக்கு 3மே நல்ல ஒரு செம்ம கண்டென்ட் படமா இருக்கும்னு தோணுது. ஆனா இந்த வாட்டி முதல்ல இனிஷியலா பிளான் பண்ணி இந்த எந்த படமே வரல. தீபாவளிக்கு முதல்ல சொன்னதுன்றது LIK சொன்னாங்க, சர்தார் 2 சொன்னாங்க. அதாவது வருஷ ஆரம்பத்துல சொல்றேன் நான். அதுக்கப்புறம் கருப்பு அதான் சொன்னேன் நான் வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் எல்லாம் மிஸ் ஆயிட்டு அவரு தாங்க இல்லங்க. சூர்யா வந்து சீரியஸாவே எனக்கு வந்து இந்த கருப்பு வரலங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு டேட்ல வந்திருந்தா சூர்யா எதிர்பார்க்குற அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கரம் இருக்குல்ல, பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாஸ்ட், அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மற்ற நாள் நீ சாதாரண நாள் ரிலீஸ் பண்றத விட ஒரு 4 மடங்கு 3 மடங்குங்கிறது தீபாவளி ஃபெஸ்டிவல்ங்கிறது கூட்டத்துக்கு அதிகமா கூட்டத்துல உங்களுக்கு எப்பவுமே கொடுக்கும். அது ஏன் மிஸ் பண்றாங்க? சும்மா மத்ததெல்லாம் பரவாயில்ல, இது படமே முடியல. அதான் அவங்க கம்ப்ளீட்டர்னு போட்டது எத்தனை மாசம் ஆகுது மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஒரு 7 நாள் பேட்ச் ஒர்க் இருக்கு, 10 நாள் பேட்ச் ஒர்க் இருக்கு. இல்ல அது தெரியும், 10 நாள் பேட்ச் ஒர்க் இருக்கு. அந்த கம்ப்ளீட்டர் போட்டதுல இருந்து அந்த 10 நாள் ஏன் எடுக்க முடியல? அதை எடுத்து நீங்க ஏதாச்சும் ரூல் பண்ணி ஏதாச்சும் பண்ணாதானே பண்ண முடியும். இல்ல அவர் ஓன் ப்ரொடக்ஷனுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்பயும் முடிச்சிருக்க வேண்டிய படம். ட்ரீம் வாரியர் தானே கருப்பு? எங்க புரியல எனக்கு. ட்ரீம் வாரியர் எப்படிங்க ஓன் ப்ரொடக்ஷன்? அது சுத்தி வளைச்சு அவங்க உள்ளதான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி இல்ல, ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி பட் இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டத்துல தானே. அப்படி கிடையாது ப்ரோ. அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பேக்ன்றத ஜெய் பீம்லயும் சூரிய படலையும் கொடுத்துட்டாரு. அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேக்ன்றத இந்த கொஸ்டின் தீபாவளி இறக்கி தான் வச்சுக்கோங்களேன். சூப்பரா இருந்தணும் கருப்பு. RJ பாலாஜிலாம் யங்ஸ்டர் பல்ஸை பிடிச்ச ஒரு டைரக்டர். அப்படின்றப்ப அந்த அப்படி ஒரு டைரக்டருக்கும் இவருக்கும் இறங்கினா சூப்பரா இருந்திருக்குங்க. அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா திருப்பி பொங்கல்ன்றது டவுட்லேயே தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. இந்த கருப்புன்றப்ப இதுதான் பர்ஃபெக்டான ரிலீஸ் டேட், இதுதான், இதை விட்டுட்டாங்கன்னு தோணுது எனக்கு. பொங்கல் டவுட்டா? எனக்கு பொங்கல் வாய்ப்பே இல்லை தானே இப்போ. ஏன்னா ஏற்கனவே இல்ல பொங்கலுக்கு இல்ல, அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கே இதை விட்டுட்டாங்களே. நல்ல டேட்டுங்க, எப்பயும் முடிஞ்ச படத்தை பிரகாஷ் எலெக்ஷன்லங்க ஏப்ரலுக்கே அடுத்தது. ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் எலெக்ஷனா மே எலெக்ஷனாங்கிற அந்த குழப்பம் இருக்குல்ல. அது நிறைய பேர் ஜானுக்கு பண்ணலாம். ஏங்க நான் அதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாமே இருக்கலாம். அவங்க ஜான் என்ட்ரு பண்றதுக்கு அவங்க பண்ணாமே வேற டேட்டே இல்லங்க. ஜான்ல வந்து மொத்தம் அந்த இல்லன்னா கிராண்ட்ல ஒண்ணு பண்ணுவோம், ஸ்டுடியோல ஒண்ணு பண்ணுவோம். சூர்யா படத்துக்குன்னு அழகா ஒரு டேட் வரும். இல்ல சூர்யா படத்துக்கு அழகா இவங்க வந்து நம்ம வெறுப்பேற்ற மாதிரி 17 கிராண்ட் பிப்ரவரி ரிலீஸ். கிராண்ட் பிப்ரவரி ரிலீஸ்னு பிப்ரவரி 9 சிங்கம் 3 வந்துச்சு நினைக்கிறேன். நல்லா சூப்பரான டேட்லாம் எத்தனை கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் சிங்கம் இல்ல சிங்கம் 3 அதனால இல்ல. சிங்கம் 3 இந்த ஜெயலலிதா இறந்தாங்களோ இல்ல தள்ளி போச்சு. உங்களுக்கு வர வேண்டிய படம் சிங்கம் 3 அது அப்படியே தள்ளி போய் எதற்கும் துணிந்தவன் ப்ரோ.
சொல்றது எதற்கும் துணிந்தான். கரெக்ட். எதற்கும் துணிந்தவன். ஆமா எதற்கும் துணிந்தான். அதான் எதற்கும் துணிந்தான் தான். எதற்கும் துணிந்தவன் பொங்கலுக்கு வந்திருக்கலாம். பொங்கலுக்கு தான் பொங்கலுக்கு தான் வர வேண்டிய படம். பொங்கலுக்கு வர வேண்டிய படத்தை இழுத்து பிப்ரவரி 24 ஏதோ ஒன்று பிப்ரவரி 24 நீங்க மார்ச் 10 கேவலமான போட்டிருப்பீங்க. விடுங்க, அதை பத்தி ஸ்பேஸ்ல பேச வேணாம். இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க 2000 இல்ல இவர் ஒருத்தர் இருக்கிறாருல, இப்ப மதன் இருக்காருல, மதன்ட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அவரு வந்து என்ன வேணாலும் திட்டிடுவாரு, ஏதாவது சொல்லிடுவாரு. நம்ம ஏதாவது ஒரு தப்பி ஒரு ஃப்ளோல பேசும்போது நம்ம கொஞ்சம் உரிமையில ஏதாவது ஒன்று திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டிஎம் வந்து நீங்க இப்படி பேசலாமா, மத்தவங்க பேசலாம், நீங்க இப்படி பேசலாமா, நீங்க கண்டென்ட் கொடுக்கலாமா, நம்ம எங்க கண்டென்ட் கொடுத்தோம், ஃப்ளோல தான் கண்டென்ட் கொடுக்க கூடாது. நீங்க கண்டென்ட் கொடுக்கலாம். என்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு போனா எனக்கே தெரியல. பண்ணிருக்கீங்க, போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. விடாமுயற்சி ட்ரைலர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் போட்டோம் நைட்டு 10:30 மணிக்கு. ஸ்டார்டிங்ல நம்ம ஒப்பீனியன் எப்பவுமே நம்ம ஸ்பேஸ்ல வந்து எப்போ ஒப்பீனியன் கரெக்டா உண்மையை சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல நெகட்டிவா பேசுறீங்க, கொஞ்சம் டைம் பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கலாம்ல அப்படின்றது நீங்க தான். ஆனா என்னால வாழ்க்கையில புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம், நீங்களே இப்படி சொல்லலாமான்ற அந்த வார்த்தையை தான் என்னால வாழ்க்கையில புரிஞ்சுக்கவே முடியாது. நாங்க தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். சுகுமார் இப்ப கேட்டார்ல, உங்களுக்கே எப்படிங்க பிடிக்காம போலாம் அப்படின்னு. எங்க பிடிக்கலங்க ட்ரெய்லரு, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? சரி ரைட் ஓகே. நம்ம பிளாஸ்பேக்லயே ஓடிட்டு இருக்கோம். ஸ்பேஸ் பூரா கரண்ட் பிரசன்ஸுக்கு வருவோம். என்னாச்சு பிரசன்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பார்ப்போம், இல்ல ஃபியூச்சருக்கு கருப்பை பத்தி பேசுவோம். ஆனா இவ்வளவுதானே, இதுக்கப்புறம் இந்த ஈவென்ட்டோ இதுவோ எதுவுமே கிடையாதுல்ல? ஐ மீன் எல்லாத்துக்குமே முடிஞ்சிருச்சு இல்ல? டீசலும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, டியூடும் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. பை இல்ல நாளைக்கு ஹைதராபாத்ல ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்க அந்த டியூடுக்கு. அதுக்கு வந்து டியூட் மெகா என்னமோ மெகா ஸ்வாக் அவங்க டைட்டில் வச்சிருக்காங்க. தெலுங்குல வந்து சும்மா டைட்டில் வைப்பாங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட் டைட்டில் தான் ஆகணும். நாளைக்கு ஹைதராபாத். நான் அதை சொல்லல, எதுவும் ரிலீஸ் மாதிரியோ இல்ல, மீன் ஏதாவது இது வருது அது வருதுன்ற மாதிரியோ இல்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரமோஷன் மாதிரியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இவர் வந்து இன்னைக்கு அரிசிகலா டீசல் வந்து அவர் பாட்டை பாடுறது, அவர் வெர்ஷன்ல ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. டியூடுல இன்னும் கம்ப்ளீட் ஆல்பம் வரல நினைக்கிறேன். டியூட் அவ்வளவுதானா, மொத்தமே 3 சாங் தான் வந்துச்சா, இல்ல அதுக்கு பேர் கம்ப்ளீட் ஆல்பம் எதுவும் விடுறாங்களான்னு தெரியல. மாறி எப்படி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருப்பாப்லையே கடைசியா, அவரு கண்டா வர சொல்ற மாதிரி ஒரு ஐட்டம் வச்சிருப்பாரு. முன்னாடி இறக்கி விட்டாரு, காலமாடன் இறக்கி விட்டாரு நினைக்கிறேன். அது காலமாடன் இறக்கி. ஆனா அதை தாண்டி எப்பவுமே யூஸ்வலா இந்த ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாப்ல யூஸ்வலா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மிச்சம் இருக்கு, பிடிஎஸ் மிச்சம் இருக்கு. அது எனக்கு நான் எடுக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க. பிடிஎஸ் தனியா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்காரு அவரு, துருவோட ட்ரைனிங் செஷன் அது இதெல்லாம் வந்து தனியா சேர்த்து வச்சு ஒன்று வச்சிருக்காப்ல நாங்க. ஆனா அது வருதா என்னன்னு தெரியல. அது அவங்களோட நினைவுக்காக எடுத்து வச்சுக்கிட்டாங்களா, இல்ல ரிலீஸ்க்கு அப்புறம் போலாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்களா, இல்ல இப்போதான் தெரியல. ஆனா போன வாட்டி அப்படிதானே ரிலீஸ் பண்ணாரு, இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும். எனக்கு ஒரு டவுட் சரியா ஞாபகம் இல்ல, சொல்லுங்க. பரியேறு பெருமாள் தனியா ரிலீஸ் ஆச்சு ஞாபகம் எனக்கு. பரியேறு பெருமாள் போட்டியோட ரிலீஸ் ஆன சின்ன படம் தானே இது. 28. ஓகே, அடுத்தது வந்து கர்ணன் சோலோ ரிலீஸ், வாழை கொட்டுக்காளி கூட ரிலீஸ், மாமன்னன் சோலோ ரிலீஸ், அப்படிதானே ஞாபகம் எனக்கு. அப்படி வேற எதாவது ரிலீஸ் ஆச்சா? அப்ப அந்த படங்களுக்குலாம் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் லேட்டா ப்ரொமோஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப லேட்டா பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து மாரி செல்வாதிக்கும் ஒரு பிராண்ட் வந்துருச்சு. அந்த வாழையெல்லாம் வந்து ரொம்ப லோ ப்ரொமோஷன். வாழைக்கெல்லாம் வந்து படம் வருதா இல்லையாவே தெரிய அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஹாட்ஸ்டாருக்காக எடுக்கப்பட்ட படம், ஜஸ்ட் ஒரு நார்மல் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அது பிச்சுக்கிட்டு போச்சு. ஏன்னா கூட வந்து கொட்டுக்காளிங்கிறது உங்களுக்கு எப்படி படம் தெரியும், அது வந்து சைட்ல ஃபுல்லா அறுவடை, அந்த நெல் முளைச்சது விவசாய படம், நிறைய விவசாயம் வந்துருச்சு. அதெல்லாம் அந்த படம் அந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால அடுத்து வந்து நல்லா இருக்கா, நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருக்கான்னு சொல்லி பார்த்து எல்லாம் வாழைக்கு போவாங்க. படம் நல்லா இருக்கு, ரிசல்ட் வந்தோடனே 2மே 4 மார்க் வாங்கினாலும் அவார்டு படம் வேணாம் நமக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வாழைக்கு போனாங்க. படம் ஒரு 35-40 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டு கலெக்ஷன் ஆச்சு. நீங்க லேட்டா பண்ணாலும் ஓகே. ஆனா இப்போ வந்து கூடுதலா 3 படங்கள் கூட வருது. அந்த 3 படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து டீசல், அது ஹரிஷ்கலா 2 ஹிட்டுக்கு அப்புறம் வராரு. ஒரு பாட்டு அதுக்கு செம்ம ஹிட் சாங், அந்த பீர் சாங் வந்து மொரட்டை ஹிட்டு. தில்லுபர் ராஜா சாங் கூட நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஹிட்னு வச்சுங்களேன். 2 பாட்டு தீபாவளி மூட்ல இருக்கு, கமர்ஷியல் படம். அடுத்து மெயினா டியூடு பாத்தீங்கன்னா ஒரு சாங் ஹிட், பிரதீப் 2 பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் பிரதீப் படம் இப்ப அந்த அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பேஸ் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு இது சொல்லுவோம்ல, காணல் நீர். அதாவது காணல் நீர் இருக்கான்னு தெரியாது, ஆனா இப்போ உள்ள பக்கத்துல இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி இது லாங்லாம் தெரியும். அது மாதிரி ஃபேன் பேஸ் செட் ஆயிருச்சா இல்லையாங்கிறது தெரியும், ஆனா ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரியே தெரியும் டைம் லைன் பூரா.
அந்த மாதிரி ஒரு காணல் நீர்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்ப அந்த அளவுக்கு ஒரு முரட்டு ஓப்பனிங் வர மாதிரியான ஒரு பிம்பமும் இருக்கு. ஓப்பனிங் வந்துட்டு ப்ரொமோஷன் பயங்கரம், எல்லா லாங்குவேஜ் பிச்சு பிச்சு பண்றாங்க. தெலுங்கு போறாங்க, இங்க வந்துட்டாங்க, இப்ப கேரளாக்கு ஹரிசன் போயிட்டாரு. இந்த படம் வந்து ட்ரெய்லர் விட்டதே ரொம்ப தாமதம். ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்கணுமோ. துருவோட அந்த பிடிஎஸ் எல்லாம் ஒர்க், அந்த ஒர்க்லாம் வீடியோலாம் விட்டு அவர் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு 1.5-2 வருஷம் வந்து கபடி கத்துக்கிட்டு போனது, அங்க போய் அவர் ஆளே மாறினது, அப்புறமேட்டு இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணாது. பாகுபலி மாதிரி ஒரு பெரிய படம் எடுத்து அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மேக்கிங் வீடியோ விட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த பெரிய காஸ்டியூம் பண்ணது, அந்த ஒர்க் பண்றது எல்லாம் விட்டாங்க. அந்த மாதிரி விடுறப்போ விட்டாதான் ஒரு படம் ஒன்று வருதுங்கிறது தெரியும். நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு மாதிரி சிறுவாதிங்க பிராண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து கடைசியில வந்து டியூடுங்கிற ஒரு வேவ் அடிச்சுட்டு போயிட்டா என்ன ஆகும்? அப்ப என்ன இவ்வளவு உழைப்பு போட்டுக்காருல துருவோட உழைப்பு, அப்ப அதுவும் இருக்குல்ல. அப்ப நீங்க கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணணும்ல அந்த படத்துக்கு. பேசிக் ப்ரொமோஷன் ஜஸ்ட் அந்த யூடியூப்ல பேட்டி கொடுத்தா மட்டும் பத்துமானா எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு ரீச் கொடுக்குதுங்கிறது எனக்கு தெரியல. அது இது மாதிரி படத்துல இருந்து கண்டென்ட் நிறைய விட்டுருக்கணும். பாட்டே பத்தி அவசரமா டெய்லி ஒரு பாட்டு விட்ட மாதிரி 3 பாட்டு டக்கு டக்குன்னு விட்டு போயிட்டாங்க கொஞ்சம் இதுல. எனக்கு கம்பேரிட்டிவ்லி அவர் எடுத்த இத்தனை படத்துல உள்ளதுலயே ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்து இந்த படத்துக்கு தான் நான் நினைக்கிறேன். எனக்குமே நான் தான் சொன்னேனே, படத்தோட மெட்டீரியலே வெளியே வராம ஆடியன்ஸுமே நான் இப்ப எதை பாத்துறா ஹைப் ஆகுது, இல்ல எதை இப்ப நான் எதை நினைச்சு இந்த படத்தை இதுவாகிறது. இப்ப ட்விட்டர்ல எல்லாம் வந்து பிராண்ட் மாதிரி செல்வராஜ்ன்றது போதும். அப்புறம் இன்னொன்னு வாழை மாதிரி ஒரு படத்துக்கு பிராண்ட் மாதிரி செல்வராஜ்ன்றது போதும், சின்ன படம். சோ அதனால இது மட்டுமே போதும். பட் எனக்கு தெரியல இது எந்த நம்பிக்கையில அவர் இப்படி பண்றாரு, இல்ல ஏன் என்னன்னா, இல்ல நேத்து தான் ட்ரெய்லர் வந்துச்சு. நேத்து தான் ட்ரெய்லர் வந்துச்சா, இன்னைக்குதான் அந்த ட்ரெய்லர்ல இருந்து கண்டென்ட் போறோம். அப்ப படத்துல இருந்து மொத கண்டென்ட் இந்த ப்ரோமோக்கு இன்னைக்கு தான் யூஸ் பண்றோம். 3 days to கோக்கு 3 days to கோக்கு வந்து நீங்க வந்து படத்துல இருந்து ப்ரொமோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். யூசுவலா இந்த வாட்டி வந்து இது வந்து அந்த இது அந்த ப்ரோமோ வீடியோஸ் மாதிரி 10 செகண்ட் வீடியோஸ் வருமே, அது வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு. அது வந்திருக்கணும், டிவி ப்ரோமோஸ் வந்திருக்கணும் பயங்கரமா இருக்கு. இப்ப என்னன்னா அப்படி ஒரு படம் வர்றது நிறைய பேருக்கு தெரியல. டியூட் வர்றது எல்லாத்தையும் தெரியுது, டீசல் வர்றது ஓரளவுக்கு, அதாவது ஓரளவுக்கு ரொம்ப கம்மினாலும் ஓரளவுக்கு தெரியுது. இப்படி ஒரு படம் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆஃப்லைன்ல தெரியல. அதுக்கு வந்து இப்போ ரொம்ப லேட் கண்டென்ட், ரொம்ப டிலேவா இருக்கும். அந்த நேற்று ட்ரைலரே பார்த்தீங்கன்னா 5 மணி 6 மணி 7 மணி 8 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. இது ஏன் இவ்வளவு தாமதம் அப்படிங்கிற காரணம் தெரியல. ஓரளவுக்கு பண்ணியிருந்தா, ஏன்னா கூட யார் படங்கள் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க அதுக்கப்புறம் கண்டென்ட் கிளிக் ஆகும், ஓகே, கண்டென்ட் கண்டிப்பா கிளிக் ஆகும், கண்டென்ட் தான் ஆல்வேஸ் கிங், அதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்டார்டிங்ல வந்து ஓப்பனிங் ஒரு படம், இப்போ டியூடு மாதிரி ஒரு படம் வந்து நேற்று பரணி சொன்ன அப்படி அந்த வார்த்தை எப்படின்னா, டியூடு மாதிரி ஒரு படம் வந்து அல்ட்ரா பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கிருச்சுன்னா மற்ற 2 படங்கள் நீங்க சூப்பர் ரிவ்யூன்னு வந்தாலே ரொம்ப கஷ்டம். ஆமா அது கரெக்ட். ஏன்னா தீபாவளி அது ஆமா அது இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி டியூடும் பைசனும் அல்ட்ரா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்க டீசல் எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரெண்டுக்கும் அந்த ஒரு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து அப்ப நீங்க என்னன்னா 3 படமும் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிற எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும். இல்ல 3 படமும் ஆவரேஜா இருந்தா நீங்க அந்த ஆவரேஜ் எது பெற்றோ அந்த படம் தக்கு பிடிச்சி ஓடும். இங்க நிலைமையே அந்த வித்தியாசமான தீபாவளி, இந்த தீபாவளி. ஆமா, ஆனா மேபி எனக்கு தெரிஞ்சு என்னவா இருந்திருக்கலாம்னா முடிக்க லேட் ஆக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால மேபி வெளியே வர்றது ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் லேட் ஆயிடுச்சு போல. ப்ரோ பைசன் வந்து ஆர்ஜி எடிட்டையோ இல்லதையோ கம்ப்ளீட் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்ஜி கிடையாதா? ரிஜெண்ட் இல்ல பைசன் வந்து 5 ஸ்டார் சந்தில், 5 ஸ்டார் சந்தில் இந்த வீரதீர எல்லா படத்தையும் மாறி படத்தை எல்லாத்தையும் வாங்கிடுவாரு. எப்படி இதானுச்சுன்னு தெரியல. இல்ல இந்த படம் வீரதீர சூரன் வந்து விக்ரம் படத்தை ரிலீஸ் பண்ணார்ல, அந்த அடிப்படையில் அந்த தேட்டர் சாரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் முன்கூட்டியே சொல்லி வச்சு அது ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடியே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பைசன் வந்து அந்த 5 ஸ்டார் ரிலீஸ் பண்றாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நினைக்கிறேன். ஆமா விக்ரம் படம் இது ஒண்ணு, இன்னொரு துரு படம், இன்னொரு படம் ஒன்று சேர்த்து வைங்க. அது என்ன படம் தெரியல எனக்கு சரியா. ஆனா முன்கூட்டியே அவங்க பேசிட்டாங்க, வீரதீரன் பண்ணும் போதே வந்து 5 ஸ்டார் சேர்த்து தான் ரிலீஸ் பண்றாங்கிறத வாங்கி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டீசல் படத்தை ரிலீஸ் பண்றதா ரெட்ஜெயின் மிஸ் செண்பகமூர்த்தி, ரெட்ஜெயின் மிஸ் முடிச்சா அவங்க பேர்ல ரிலீஸ் பண்ணல, எம்எஸ்எம் அந்த செண்பகமூர்த்தி இருக்காருல அவங்க ரிலீஸ் பண்றாரு. அவர் தான் தியேட்டர் சாட்டிங் பண்றாரு, அவர் பண்றாரு. டீசல் உங்களுக்கு சாரி டியூட் உங்களுக்கு தெரியும், ஏஜிஎஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு ப்ரோ. அது மாதிரி நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஸ்பேஸ் வந்து, அது என்ன 5 வருஷமா எடுத்துட்டாங்க டீசல் படம்? படம் டிலே ஆகுது அவ்வளவுதான். இது வந்து ஒரு அதாவது டிலேடட் ரிலீஸ் அவ்வளவுதான். ஏற்கனவே வந்து படம் எடுத்து ரெடி ஆயிருந்துச்சு, ரிலீஸ் பண்ண முடியாம இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஹரிஸ்கலர் 2 வெற்றிகளுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்லாட் கிடைச்சிருக்கு, தீபாவளிக்கு ஸ்லாட் கிடைச்சிருக்கு. அவங்க அழகா இதான் வாய்ப்புன்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க அவ்வளவுதான்.
இந்த படம் நீங்க அந்த பீர் சாங் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் யூடியூப்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அந்த பாட்டு ஹிட் ஆனது போன வருஷம் எனக்கு ஹரிஸ் கல்யாணம் பாட்டுன்றதே எனக்கு தெரியாது. எனக்கு ரீசெண்டா அந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் ட்ரெய்லர் பார்க்க போறேன். அந்த பாட்டை பாக்குறேன் நான், ஹரிஸ் கல்யாணம் பாட்டுன்றத. இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு பாட்டு, எப்பயும் வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு தான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு டிலே பண்ணி எடுக்கிறாங்க, எடுத்து ரிலீஸ் பண்றாங்களே. ஒரு சில படம் சக்சஸ் அமைஞ்சிருங்க. ரஜினி முருகன், வரலாறு மாதிரி படம்லாம் லேட் ரிலீஸ் நல்லா ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இவருக்கும் நல்லா நல்லா நடிக்கிறாரு. எல்லாமே ஒரு படம் செலக்ட் பண்ணி நடிக்கிறார் ஹரிஸ் கல்யாணம். இதுவும் தான் நல்லா இருக்கும் அவரு ஃபியூச்சருக்கு. ஆனா பிரகாஷ் ப்ரோ, இவரது பார்க்கிங் தான் ரிலீஸ் நடிச்சு உடனே ரிலீஸ் ஆனது. லப்பர் பந்து லேட்டு, டீசலும் அதுக்கு முன்னாடி முடிச்சது. பட் இந்த 2 வருஷமா அவரது எந்த படமே நடிக்கலையா? ரிலீஸ்ல எதாவது எடுத்திருக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு? இல்ல பார்க்கிங் உடனே ரிலீஸ் ஆச்சுங்கிறது ஓகே. ஆனா லப்பர் பந்து லேட்டு கிடையாது. லப்பர் பந்து வந்து ப்ராப்பரான ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. படம் ரெடி ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் டேட்டுக்காக அந்த ஓடிடி ரைட்ஸ் இந்த எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இவருக்கு 100 கோடி வானவில்னு ஒரு படம் ஆல்ரெடி அதுவும் முடிச்சிட்டாரு, சசி படம். அதுவுமே டிலேடட் தான், ஓகே. அதுவும் இழுத்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து 2 படம் நடிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த லிப்ட் டைரக்டர் கூட ஒரு படம் பண்றாரு. அது இல்லாம இன்னொரு படம் ஒன்று பண்றாரு. 2 படத்துல அவர் அந்தகாரம் டைரக்டர். ஆமா கரெக்ட். அப்ப 2 டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி இதுல விக்னேராஜா படம் முடிஞ்சான்னு தெரியல. அந்த படம் வந்து முடிஞ்சு. அப்ப 2 படமே முடிஞ்சு. அடுத்து ரெடியா இருக்கு அவருக்கு ஹரிஸ் கல்யாணம். அதுல ஒரு படம் முழுக்க ஆக்ஷன் படம், அந்த இவரு படம் லிப்ட் டைரக்டர் படம், ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம். ஆனா இன்னொன்னு, நீங்க இந்த இது பண்ண லப்பர் பந்தும் சரி இதுவும் சரி, லப்பர் பந்து வந்து டிலே ஆனது வந்து அந்த இதனால ஹாட் ஸ்டார் தானே ஜென்ரலா. இப்ப இந்த ஓடிடிக்கு முன்னாடியே நீங்க வித்துட்டீங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க டேட்டா. நீங்க அது அவங்கன்னு இல்ல, பெரிய பெரிய ஹீரோ படத்துக்கும் கூட சரி, இந்த டேட்டு இந்த ஸ்லாட்ன்றத அவங்க கொடுத்துருவாங்க. அப்பதான் நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும். இல்ல அந்த 2 ரிலீஸ்லயுமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 படம் நல்லா ரீச் ஆயிட்டு அவருக்கு. பார்க்கிங்கும் சரி, லப்பர் பந்தும் சரி. அது மட்டும்தான் இப்ப சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க இது எப்படி ரஜினி முருகன் வந்து எப்படி அந்த இதுக்கு ரிலீஸ் ஆகும்போது அவரோட முந்தைய ரெக்கார்டு தான் அதை அங்க வரதுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணிச்சோம். அந்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி போன 2 படத்தோட நேம் தான் இதுக்கான ஒரே மூலதனம். எனக்கு அதே அப்புறம் 3 படமே ட்ரெய்லர்ல எனக்கு ஆக்சுவலா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் கேரி பண்றது இருக்குல்ல, அது இந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியும்னு நான் நிஜமாவே நினைக்கல. ஆனா உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு அந்த மாஸ்டர். உனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு அந்த கடைசியில அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வரல தொப்பி மாட்டிட்டு, அதனால நல்லா ஸ்வாகா இருந்துச்சு. அந்த பிரசன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இந்த லிப்ட் படத்துல அது வரைக்கும் இல்லாம கடைசியில ஒரு சிகரெட்டே ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கிட்டு கவின் தோல்ல தூக்கி போட்டு வருவாரு. ஆமா, அப்பதான் முதல்ல கவின் அதான் எப்ப இவ்வளவு ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் வருமாயா அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். டிவில தான் பார்த்தேன் நினைக்கிறேன் அந்த படத்தை. டிவில பாக்குறதுக்கு, டிவில போட்டு பாக்குறதுக்கு அது வந்து அவ்வளவு மாசா இருந்துச்சு அது அந்த சீனு. அது மாதிரி ஒரு சிலருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும். அந்த மாதிரி ஹரிஷ் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ஷன் ரூட் எடுத்து வர்றாரு. நல்ல எப்படியோ நமக்கு ஒரு 4 நல்ல ஹீரோ கிடைச்சாச்சு. எப்படின்னா 1995 92 சமயத்துல எப்படி விஜய் அஜித் வந்தாங்கன்றது அந்த டைம்ல உள்ள ஃபேன்ஸ் பார்த்தாங்களா, அதே மாதிரி தான் நான் இப்ப கவினை பாக்குறேன், ஹரிஷ் கல்யாணம் பாக்குறேன், பிரதீப் ரங்கநாதனை பாக்குறேன். இவங்கெல்லாம் ஃபியூச்சர்ல வருவாங்க. கரெக்டான ஃபேஸ் வேல்யூங்க. கரெக்ட். எனக்கு இப்ப கவின்ட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா அவரு திடீர்னு அவங்களாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா, இவங்க வளர்ந்துட்டு இருக்கும் போதே பண்றாரு அடிக்கடி. அவரு ஒரு படம் கமர்ஷியல் படம் போகாம அவர் நல்ல படம் பண்றாரு. திடீர்னு அதாவது எனக்கு பிளட்டி பேக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனா பிளட்டி பேக்கர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம். எல்லாத்துக்கும் ஹிட் ஆச்சா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் அந்த படம் வந்து பாதி பேருக்கு கண்டிப்பா சூப்பர் படம் சொல்லாலும் பாதி பேர் கொடூரமான மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கேட்டகரியில் உள்ள ஒரு படம், நடுவில் உள்ள படம் கிடையாது பிளட்டி பேக்கர். அதே மாதிரி கிஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் மாதிரி கிட்டத்தட்ட அவர் என்ன அது ஒரு ஃபேண்டசி லவ் கலந்து விட்டு அதுல ஒரு இது போயிடுச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா மாஸ்க் ஒரு படம், அது வந்து அது என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்னு வந்தா நமக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்றாரு, அது என்ன ஹாய், அது என்ன இந்த ஏஜ் லவ் அப்படிங்கிற சொல்றாங்களா, இல்ல வயசான பொண்ணு மேல வர லவ்வா என்னங்கிறது தெரியல. ஃபேமிலி படம் தானா? இல்ல அது எனக்கு தெரியலங்கிற, அதான் நான் இது கன்ஃபார்ம் எனக்கு இல்ல. கமர்ஷியல் படம் போட்டு அவர் இறங்கல, அது நடுவில் ஒரு 2 படம் கமர்ஷியல் படம் இறக்கி பண்ணலாமே, அவர் முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணிடலாமே. திடீர்னு இப்படி இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்டல் உடனே தேவையா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் இருக்கு எனக்கு இருக்கு. அதாவது கவினுக்கு இல்ல, கவின் தெளிவா இருக்கிற எனக்கு
டிராப் அதான் கொஞ்சம் 10 நாள் announce இப்ப 20 இல்ல இப்ப ஹாய் டைட்டில் வச்சேன் 20 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. இப்ப அந்த 20 நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவர் நேரா வந்து விஷ்ணு இடவன் வந்து அதுக்குதான் விக்ரம்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. 20 நாள் ஷூட்டிங் நாங்கள் நவீன்தார படம் ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம படம் பண்ணலான்னு. இப்ப விக்ரம் கூட படம் பண்றது அவர் உறுதி. அதுக்கான இது வரைக்கும் இந்தியால ஒரு விஷ்ணு இடவன் படம் பண்றாங்க. இந்த பாட்டு எழுதுன ஒரு நாயகன் ஆமா அவருதான். ஆமா 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 அவருதான். வேற லெவல்ல இருக்குங்க. பாட்டே அவர் ஃபுல்லா எழுதிடலாம் போலங்க. அந்த மாதிரி ஒரு டேரக்டர் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இவரெல்லாம் நல்லா வரும்ன்ற ஒரு டேரக்டர். நீங்க சொல்றீங்க, நான் இவர் தான் எனக்கு தெரியாது. எனக்கு சூப்பரா இருக்கும், பாப்போம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அடுத்த படத்துக்கு அனிருத் மியூசிக்ன்றாங்க, உண்மையா பிரகாஷ் ப்ரோ? நான் ட்வீட்டே போட்டு 9 நாள் வச்சேங்க. விக்ரம் ஆசைப்பட்ட நாங்க பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஜென்மார்டின், செகண்ட் படத்துக்கு அனிருத். இல்ல பாசிபிள், ஏன்னா எல்லா பாட்டுலயுமே அனிருத்துக்கு இவர் எழுதின பாட்டு எல்லாமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டருங்க. இவர் எழுதின எல்லா படம் பிளாக் பஸ்டர் அப்படின்றப்ப இவருக்காக பண்ணுவார் அப்படின்றப்ப தோணுது எனக்கும். அந்த படம் விக்ரமுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் அந்த மாதிரி இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, நயன்தாராங்கிறப்ப இன்னொரு டவுட். அவரு இப்போ பிகிலு, விஸ்வாசம், அப்புறம் காக்கோக்கு 2 கதல், அப்புறம் ஒரு படி மேல போய் ஜவான் செம வீக்ல போனாங்க. இப்போ பார்த்தா மாதவனோட ஒரு ஓடிடியில ஒரு படம், கவினோட இப்படி என்ன அவங்க குறைச்சிக்கிட்டாங்களா இல்ல பெரிய ஸ்டார்ஸோட இப்போ வாய்ப்பு? இல்லையே, டாக்ஸிக்ல இருக்காங்க, அங்க மோகன்லால் படத்துல இருக்காங்க, சிரஞ்சீவி படத்துல இருக்காங்க. அவங்க தான் மெயின் கேரக்டர்னு சொல்லியிருக்காங்களே. இல்ல இல்ல, அது வந்து அவங்களோட எப்படி சொல்றது, சொல்ல சண்டைக்கு வருவாங்க. மாவீரன் எப்படி சொல்றாங்க, யாரும் வரமாட்டாங்க, நீங்க சொல்லுங்க ப்ரோ. என்ஜாய் தான் பண்ணுவாங்க. நீங்க காசு இந்த பிரகாஷ் ராஜ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரே ஆளு நம்ம ஆர்ஜே மட்டும்தான், அவரும் இல்ல. இல்லங்க, இந்த பிரகாஷ் ராஜ் வருவார்ல, நான் வருவேன்டான்னு சொல்லி ஏதோ ஒரு படத்துல இவங்க நாங்கெல்லாம் வருவோம், நயன்தாராக்கு ஒண்ணுனா அது வரது ஆர்ஜே மட்டும்தான், அதை தாண்டி யாரும் வர மாட்டாங்க. இல்ல எனக்கு டவுட், ஏன்னா பெங்களூர்ல பெரிய பெரிய ஸ்டாரோட பண்ணாங்க. ஜவான்லாம் உண்மையிலே பெரிய இல்லைங்க. அவங்க பண்ண எல்லா படத்துலயும் ரீசெண்ட் படத்துலாம் நம்ம இப்ப என்னன்னா ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து எங்க ஹீரோயினை கொண்டாடுவாங்கன்னா, அவங்க நீங்க என்னதான் நீங்க நடிச்சாலும் அழகா பேஸ் பண்ணி தான் கொண்டாடுவாங்க. காத்தாக்குள்ள 2 காதல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முகமே மாறி இருக்கும். அந்த சைட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிவாங்க இந்த இதெல்லாம். இப்போ வந்து அதை தாங்க ஒடுக்கு மாதிரி சொன்னேன் நான். அந்த வார்த்தை சொல்லாம சொன்னேன், அவ்வளவுதான். அந்த கண்ணம்லாம் கொஞ்சம் உள்ள போயிருக்கும். ஹீரோயினுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம்ல, அது அவங்க குறைஞ்சிட்டாலே அந்த மார்க்கெட்டு குறைஞ்சிரும். ஆல்மோஸ்ட் இவங்க வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயம் சொல்லலாம், நாங்கள் வந்து ஒதுக்கிட்டோம் பெரிய நடிகர் படம் பண்றதுன்னு சொன்னாலும், பெரிய ஹீரோக்கள் பண்றதுலேயே சில வித்தியாசங்கள் இருக்குல்ல. அவங்களாம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஃபேன்ஸும் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்கல்ல. அவங்கதான் ஹீரோயின் வந்து அது லுக்லேயே மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு ஒரு பாட்டு வந்துச்சு பிரகாஷ் ப்ரோ, அன்னைக்கு இந்த படத்துல ஒரு பாட்டு வந்துச்சுல, அப்படியே சங்கராத்தி குஸ்தனாவோட கோதாரி ஒரு பாட்டு இருக்கும். சிரஞ்சீவி என்ன பண்றாரு, எனக்கு அது மாதிரி வேணும் இது மாதிரி வேணும் கேட்டு வாங்கிடுறாரு. அதனால என்னன்னா அதே கொடுத்துட்றாங்க. என்னன்னா அதே கொடுத்துட்டேன், அது மாதிரி கொடுக்கணும், அதே கொடுத்துட்டேன். என்னன்னா இப்ப இந்த பாட்டு நீங்க அதே மாதிரி லோக்கலா இருந்து கிராமத்தை செத்துட்டு இல்ல வந்து ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல உட்காந்து இந்த பாட்டை ஆடினா இதே ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க திரும்ப இன்னொரு தடவை. ஆனா நீ அவ்வளவு பெரிய எலைட் பில்டிங்ல எலைட் வீட்டுல போயிட்டு நீங்க இந்த பாட்டை போட்டு ஆடினீங்கன்னா, யாரா சிரஞ்சீவி தனியார் போய் அவங்க போய் இது பண்ணி கிழிஞ்சி பண்றாரு. ஆனா சிரஞ்சீவி அழகா இருக்கிறாரு இந்த பாட்டுல. ஆனா இந்த விஷயம் தேவையா அப்ப இன்னொரு வார்த்தை போட்டாங்க, பாஸ். ஏன்னா பாஸ், அவர் பேரு பாஸ் தானே, பாஸ் இது எதுக்கு உங்களுக்கு தேவை, நமக்கு தேவையா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சேன் அவர் ஃபேன்ஸ் கூட. அவன் வாங்கின அதே மூச்சு. ஆமா, இதுல என்ன கொடுமைன்னா 5 வருஷம் இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம், 7 வருஷத்துக்கு முன்னாடி பாலையா பண்ணிட்டு இருந்ததை இப்ப சிரஞ்சீவி பண்றாரு. சிரஞ்சீவி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்ததை சூப்பரா கண்டென்ட், அதே கமர்ஷியல் வேலை கண்டென்ட், அதை பாலை இப்ப பண்றாரு. அதுதான் ஆச்சரியம். இவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான போட்டியாளர்கள். அவரு எப்பயோ பண்ணதை இவர் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரு எப்பயோ பண்றதை அவர் இப்ப பண்ணிட்டு இருக்காரு, மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாலையா ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாரு. பாலையா ட்ரோல் மெட்டீரியலா இருந்தவர் கண்டென்ட் பிளஸ் கமர்ஷியல் போட்டு அவர் பொண்ணு ஸ்கிரிப்ட் செக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பீக்ல போயிட்டாரு. அவர் பயங்கரமா, அவர் எல்லா வகையிலுமே நல்லா சூப்பரா போயிட்டு சூப்பரா இருந்தாலும் சிரஞ்சீவி எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருந்த சிரஞ்சீவி இப்ப அவரு இறங்கி 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 ரீமேக்கு அப்புறம் ப்ரீமேக்கு. இப்ப இந்த மாதிரி அடுத்தவங்க எனக்கு அந்த ஹோட்டல் அந்த பொண்ணு அந்த ஆர்டர் பண்ணிருக்கா, அதுதான் எனக்கு வேணும், இதுதான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் கேட்டு வாங்கி கிட்டத்தட்ட
எப்படி சொல்றது, ஆச்சாரியா இப்படிதான் கெடுத்தாரு. ஆச்சாரியாலாம் வந்து பிளாப்பே இல்லாத டேரக்டருங்க கொட்ரோலா சிவா. பிளாப்பே இல்லாத டேரக்டருக்கு டிசாஸ்டர் கொடுத்துருச்சு அந்த படம். அதுக்கப்புறம் படமே இன்ன வரைக்கும் எடுக்கிறாருன்னு தெரியல. தேவரா படம் வந்து தேவரா வந்துச்சு, அது அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு. அதுவும் அவ்வளவுதான். பிளாப்பே இல்லாத டேரக்டருக்கு டிசாஸ்டரோட போயிட்டு அதோட முடிச்சு விட்டாரு. அது ஜெயம்ராஜா காட்பாதர் அது என்ன அக்கண்டா ஹிட் தான் ப்ரோ, அக்கண்டா ஹிட் தான். அதுல ஃபுல்லா மாத்திட்டாரு. செகண்டா ஃபுல்லா கதை ஆச்சரியால. அக்கண்டாவோட இதுதான் இருக்கும், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அக்கண்டா மாதிரியே தான் இருக்கும் ஆச்சரியா செகண்ட் ஹாஃப் எல்லாம். அது நிறைய மாத்திட்டாரு. எல்லாரும் அவரை மாதிரி வேணும் இவர மாதிரி வேணும். என்னன்னா இப்ப சிரஞ்சீவி பண்ணதே எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துலேயே பெஸ்ட் அப்படின்னா வால்டர் வீரையா தான். அதுக்கு அதை வால்டர் வீரையா மாதிரியே இன்னொரு படம் மட்டும் போய் அடுத்து அவங்க திரும்ப பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வால்டர் வீரையா காம்பினேஷன் பண்றாங்க. பாபி கொல்லி ஆமா அனௌன்ஸ் ஆமா பாபி கொல்லி ஆமா. அதுக்கு அவர் கூடயே பண்றலாம். அவர் இன்னொரு படம் தாராளமா, ஏன்னா பெஸ்ட் கொடுத்தாரு. சிரஞ்சீவியோட 10 வருஷத்துல பெஸ்ட் இல்ல கடந்த ஒரு 20 வருஷத்துலேயே பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வால்டர் வீரையா. அந்த மாதிரியே கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போயிடலாம், அதுதான் பெட்டர் வே. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்துருது ப்ரோ, இந்த படம் வந்துருது பொங்கலுக்கு. அது ரொம்ப நாளா ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, அந்த படம் லேட்டா வருது. அந்த ஏதோ மித்தாலி பிம்பிசாரா டேரக்டர் விஸ்வாம்பரா அதான் சொல்றேன். இந்த படம் விஸ்வாம்பரா வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்புறம் இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்புறம் இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்புறம் இந்த வருஷம் கடைசியில் ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்புறம் அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ கடைசியில் அடுத்த பொங்கலுக்கு இது வரனால அது தள்ளி போய் ஒர்க்கு முடியாமல் இழுத்து போச்சு விஸ்வாம்பரா. எனக்கு பிம்பிசாரா டேரக்டர் ஒன்று பெருசா எதிர்பார்த்தேன், பெருசா இன்னமும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விஎஃப்எக்ஸ் இனிமேல் பெட்டரா ஒர்க் பண்ணணுங்கிறக்காக தள்ளி போயிட்டேங்கிறாங்க. இப்போ மே மாசம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் டேட். மே 9 என்னமோ போட்டிருக்காங்க, புது டேட் போட்டாங்க. மே 9 பார்ப்போம். சம்மர் அந்த டேட்ல வராது ப்ரோ. இல்ல வராது, ஆனா இந்த வாட்டியாச்சும் கரெக்டா, ஏன்னா லாஸ்ட் டேட்னு இருக்கிறாங்க அவங்களே சொல்லும் போதே. நான் இத்தனை தான் தள்ளி போட்டோம், லாஸ்டா போடுறோம் பெட்டர் அவுட்புட்காக அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம். இல்ல ப்ரோ, அந்த டைம்ல தானே பெட்டி அது எல்லாமே சொல்லிருக்காங்க. 3 பெரிய படம் ஒரே டேட் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் மாறிச்சு. பாரடைஸ் தான் தள்ளி போயிருன்னு சொல்றாங்க. கமலு பாரடைஸ், டாக்ஸிக், பெட்டி 3மே அந்த மார்ச் டேட் தான் சொல்லிருக்காங்க, மார்ச் எண்டு. ஆமா, நமக்கு நிறைய நல்ல படம், அதாவது பெரிய பெரிய படம், நம்ம எதிர்பார்ப்புக்குரிய படம் நிறைய வருது. அந்த என்டிஆர் நீலு இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த மார்ச்லயே 3 படம், பாரடைஸ், டாக்ஸிக், பெட்டி, இந்த மாதிரி படங்கள். தமிழ்ல இருக்க ஒரு பெருசா எந்த படமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஜெயிலர், ஜம்நாயகன் தவிர. டைகர், முத்துவேல் பாண்டியன். சரி, பர்னி ஏதாவது வர இருக்கா அப்படியே இல்லையா? பர்னி இருக்கீங்களா இல்லையா? பர்னி நேத்தும் இல்ல. பர்னி கடைசி 6 மணி நேரம் இல்ல. இல்ல பர்னி நீ இல்ல. என்ன கடைசி அட்ரஸ் சொல்லுங்க, கடைசி வார்த்தை என்ன? பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காரு தலைவர். இருங்க, கடைசி வார்த்தை என்ன பர்னி? கடைசி வார்த்தை பரணி. பரணி இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டீங்க. கடைசியா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்களா, அதை சொல்லுவீங்களா, முடிச்சு வைக்கலாம்னு சொல்றேன். அது சொல்லட்டும். கடைசி எனக்கு முன்னாடி பேசுன ஆள் யாரு, அவர் என்ன சொன்னாரா சொல்லுங்க. நீங்க நயன்தாரா பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நயன்தாரா பேசுனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே இல்ல உடனே கதையை கொடுக்குற பிக் பாஸ். நீங்க பிக் பாஸ்ல போய் நீங்க அந்த என்னத்த போய் அத பாக்குறதுக்காக நம்ம ஸ்பேஸ நீங்க தள்ளி விட்டு போற அளவுக்கு போயிட்டீங்களா? அப்படி எல்லாம் இல்லண்ணா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி பர்னி, வசனத்தை சொல்லுங்க, முடிப்போம். பாய். முடிச்சல ப்ரோ, இது மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் பிக் பாஸ் நான் பெருசா பார்க்க மாட்டேன், ஆனா சொல்லுங்க சுகுமார் ப்ரோ. எதுல எழுதி கொடுத்தாலும் நம்பாதீங்க, அவர் எது சொன்னாலும் நம்பாதீங்க. அவர் தங்கத்திலேயே எழுதி கொடுத்து இது உண்மைன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, 2 வருஷம் கழிச்சு பர்னிக்கு ஒரு பட்டறிவு, இதான் பட்டறிவுன்னு நினைக்கிறேன். இல்ல 2 வருஷம் கழிச்சு கிடைச்சு இல்ல பர்னி, எப்படியோ ஒரு வகையில எனக்கு ஒரு தெரிஞ்சுட்டீங்க அப்படிங்க. அவரு முன்னாடி பாலா கிட்ட தான் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப சுகன் கிட்டே ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. அது இன்னைக்குதான் எனக்கு தெரியும். முன்னாடியே வந்து லைட்டா
லைட்டா வந்து ஹிண்ட் கிடைச்சிச்சு. நான் சரி ஃப்ரீயா விட்டுட்டேன். நான் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அவர் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால தான் சொல்றேன். சரி பாரு, நீ மத்த எல்லாம் விட்டுரு. கடைசி தங்கத்திலே எழுதி கொடுத்தாங்க. நீ தங்க விக்கிற விலைக்கு தங்கத்துல எழுதி கொடுக்க முடியாது பாரு. கொடுத்தா நான் நம்பிடுறேன் அதனால பாருங்க. சொல்றேன், தங்க விக்கிற விலைக்கு அவர் தங்கத்திலே எழுதி கொடுத்தாலும் நம்பாதீங்கன்னு சொல்றேன். சரி ரைட், ஓகே. வசனத்தை சொல்லுங்க, முடிச்சிட்டு போவோம். மணி 10:03 ஆயிடுச்சு. ஓகே. நான் இன்னைக்கு பேசலதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் பேசுனதை நான் கேட்டு ரசிச்சு கேட்டு நீங்க கேட்டீங்கிறத நான் நம்பல. ஓகே, நான் என்ன பேசுனேன்னு சொல்லுங்க கடைசியா அவர் சொன்ன வசனத்தை சொல்லுங்க பாப்போம். அஜித் பல்தான் ஒரு வசனம் சொன்னார் கடைசியா. அஜித் பல்தான் என்ன சொன்னான்னு தெரியல. அந்த நயன்தாராவை பத்தி பேசின டாபிக்ல அதெல்லாம் இல்லங்க. நயன்தாராக்கு அப்புறம் கடைசி இப்ப பர்னின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னார். பர்னி இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு டைலாக் சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப பர்னி வந்துட்டாப்லன்னு கேட்டேன். அஜித் பல்தான் என்ன சொன்னீங்க? அவர் ஹீரோ வேணாப்பா, பதிலே வேணாப்பா, பதில் வேணாப்பா, எனக்கு பதில் வேணாப்பா, வேணாம். முடிச்சிடலாம் பாத்தீங்க, முடிச்சிடலாம் சொல்லுங்க. ஓகே நாளைக்கு பார்க்கலாம், முடிச்சிடலாம். தேங்க்ஸ். ஓகே, பை. தேங்க்ஸ் சார்.